ரைட். ஃபஸ்ட்டு கூட்டுறவுனா என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கான்செப்சுவல் கொஷின் தான் நிறையா வரும். நான் சொல்கிற கதையிலேருந்து அங்கே கொஷினே வரும். வேணா நீங்கள் பழைய கொஷினை எடுத்து பாருங்கள், கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டே அப்படியே பாருங்கள். சரியா? ஃபேக்ட் இருக்கும், அது ஒரு விஷயமே இல்லை, அது எல்லா புக்லேயும் இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட் எல்லோரெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. இது இன்டர்வியூ வரைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும் கான்செப்ட். அங்கே ஃபேக்டே இருக்காது, கான்செப்ட் தான் கேட்பான். கூட்டுறவு அப்படின்னா என்னங்க? கூட்டுறவுன்னா என்ன? எல்லாம் டீ காஃபி முடிச்சிருக்கோம். என்னையா எடுத்தவொன்னு கவுத்துற? வெரி குட். ஒரே தொழில் செய்கிறவங்க. வெரி குட். சரி, போகிற புரிஞ்சுக்கங்க. கூட்டுறவு அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது ஒரு டைப் ஆஃப் தொழில் நிறுவனம். என்ன சார் சேவை நிறுவனம் தான் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன தொழில் நிறுவனம்னு சொல்கிறீங்க? பார்ப்போம். எல்லாம் புரிஞ்சுக்கிங்க. பிஸ்னஸ் வேணும். இதில் காமர்ஸ் ஒரு இதே கொடுத்துருக்கான்ல, வணிகம்னே ஒரு யூனிட் கொடுத்துருக்கான் தானே, அதுக்கு நீங்கள் தேவை. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க, ஒரு பிஸ்னஸ்னால் என்ன சார்? நீங்கள் பண்டம் அல்லது பணிகளை. சார் இங்கிலீஷ் மீடியம் நிறைய பேர் இருப்பாங்க, ஸோ நான் அதுக்கான இங்கிலீஷ் டைமும் சொல்லிடுறேன், கான்செப்டை தமிழில் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. பண்டம் மற்றும் பணிகள், இந்த வார்த்தையை அடிக்கடி கேட்பீங்க, யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துக்கோங்க. பணி அல்லது சேவை, பணிகள் அல்லது சேவை. ஒரு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சிங்கனாவே நிறைய விஷயத்துக்கு ஆன்சர் போட முடியும் உங்களால். இப்போ ஜிஎஸ்டி அப்படிம்பாங்க, அது இந்த வார்த்தையிலேருந்து வந்தது தான் ஜிஎஸ்டி. சரியா? அதை பற்றி கொடுத்துருக்காங்க தானே ஒரு யூனிட்டில், ஜிஎஸ்டி பற்றி. சரி, இங்கிலீஷில் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். தமிழில் பண்டம் பணிகள், இங்கிலீஷில் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கூட்ஸ் அப்படின்னாக்கா ஒரு பொருள். இப்போ பேனா, ரெனால்ட்ஸ் கம்பெனி இருக்கான், அவன் பேனாவை தயாரிக்கிறான். அவன் என்ன உற்பத்தி பண்ணுறான் அப்படின்னா கூட்ஸ் உற்பத்தி பண்ணுறான். விவசாயி என்ன உற்பத்தி பண்ணுறான்? நெல், பருப்பு, இதெல்லாம் அவன் கூட்ஸ் உற்பத்தி பண்ணுறான். சார் அது பிஸ்னஸில், அதுவுமே பிஸ்னஸ் தான். சரியா? அவன் வீட்டுக்காக தயாரித்தான் உற்பத்தி பண்ணானாக்க அது பிஸ்னஸ் இல்லை. விற்கிறதுக்காக உற்பத்தி பண்ணுறான் நெல்லுனா அதுவும் பிஸ்னஸில் தான் வரும். ஓகேவா? சரி, பண்டம் மற்றும் பணிகள், கூட்ஸ். கூட்ஸ்னால் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும், அது வந்து கூட்ஸ் ப்ரொடக்ஷன். சர்வீஸ் அப்படின்னாக்கா, இப்போ ரெனால்ட்ஸ் கம்பெனிக்காரன் ரெனால்ட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டான், அவன் ப்ரொடக்ஷன் பண்ணதை வாங்கிட்டு வந்து விற்கிறான்ல, அவன் சர்வீஸில் வருவான். வியாபாரி. பார்ப்போம், ஜியாகிரஃபியில் பார்ப்போம். முதல் நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில், மூன்றாம் நிலை தொழில் அப்படின்னு பார்ப்போம். முதல் நிலையும் இரண்டாம் நிலையும் பண்டத்தை உற்பத்தி பண்ணுவான். மூன்றாம் நிலை தொழில் சேவையை உற்பத்தி பண்ணுவான். சேவைனா உழைப்பு. அந்த வியாபாரி இருக்கான்ல, பொருளை வாங்கிட்டு வந்து வைக்கிறான், சேவை. பேங்க்கு சேவை. டிரான்ஸ்போர்ட்டு சேவை. இப்போ நான் வாதியார், உழைப்பு தான் கொடுக்குறேன், சேவை. புரிஞ்சுதா? இந்த மாதிரி. அப்போ ஒரு தொழில் அப்படின்னாக்கா, நீ ஒரு பண்டத்தையோ பணியோ உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்வ, அது மூலிமா லாபம் சம்பாதிப்ப, அதுக்கு பேர் தான் தொழில், பிஸ்னஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருந்து நீ அங்கே கொஷின் வருது, கொஷினை புரிஞ்சுட்டு அந்த கான்செப்ட் வச்சு நீ நிறையாதுக்கு ஆன்சர் போட்டுடலாம். சரியா? கான்செப்ட் வச்சு என்ன பண்ணலாம்? ஒரே நிமிஷம். கான்செப்ட், அதாவது கான்செப்ட்னா ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுருந்தால் போதும். அப்போ பிஸ்னஸ் ஃபேம், தொழில் நிறுவனம் அப்படின்னா ஒரு கூட்ஸையோ அல்லது சர்வீஸையோ ப்ரொடக்ஷன் பண்ணி சேல் பண்ணுற, அது மூலிமா லாபம் சம்பாதிக்கிறது தான் அது பிஸ்னஸ் ஃபேம். தொழில் நிறுவனங்கள் தமிழில். அப்படி ஒரு வகையான தொழில் நிறுவனம் தான் கூட்டுறவு நிறுவனம். சரியா? அதில் என்ன தொழில் சார் பண்ணலான்னா, என்ன வேணாலும் நீ தொழில் பண்ணிக்கலாம். தொழில் நிறுவனம், பேங்கிங்
அது ஒரு தொழில். விவசாயம் செய்யலாம், கார் தயாரித்து விற்கலாம், இன்சூரன்ஸ் விற்கலாம், பண்ணலாம். சரியா? அரிசி தயாரித்து அரிசி ஆலை நடத்தலாம், ஆடு வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம், பால் உற்பத்தி செஞ்சு விற்கலாம். இது மாதிரி நீ என்ன தொழில் வேணாலும் பண்ணிக்கலாம். அல்லது ஏரோப்ளைன் தயாரித்து விற்கிறேன் சார், விற்கலாம். சரியா? அந்த தொழில் நிறுவனங்கள் யார் முதலீடு போடுறாங்கன்ற அடிப்படையில் பிரிக்கிறாங்க. தனியார் நிறுவனம், கூட்டுறவு அரசாங்கத்து தான் தனியார் தான். ஆன்லைனில் தனியார், அரசு துறை. கூட்டுறவு தனியாரா அரசாங்கத்துதா? தனியார். இது முழுக்க அரசாங்கத்துக்கு கிடையாது. நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, எப்படி சார் அப்படிலாம் இல்லை அப்படிம்பாங்க. அதான் கிடையாது. இப்போது தனியார் துறை அப்படின்னாக்கா ஒரு நிறுவனத்தில் குறைஞ்சது 51%, குறைஞ்சது 51%, குறைந்தபட்சம். இந்த வார்த்தையெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணும். இதெல்லாம் யூஸ் பண்ணாமே இருக்கும், நிறையா தப்பாக யூஸ் பண்ணுறோம். குறைந்தபட்சம் இந்த வார்த்தையெல்லாம் வரும், நம்ம படிக்கும்பொழுது வரும். அதான் மினிமம் 51%. அரசாங்கம் அல்லாதவங்க முதலீடு போட்டாங்கன்னா அது தனியார் துறை. 100% அரசாங்கம் அல்லாதவங்களே முதலீடு போட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து ரன் பண்ணலாம். குறைஞ்சபட்சம் 51% அரசாங்கம் முதலீடு போட்டோன்னா அது அரசு நிறுவனம். இங்கிலீஷில் சரியா? நேஷ்னலைஸ்டும்பாங்க. எல்லாம் ஒன்று தான். நேஷ்னலைஸ்டு, அப்புறம் பப்ளிக் செக்டாரு இதெல்லாம் சொல்லுவாங்க. நாட்டுடைமையாக்கப்பட்டது நேஷ்னலைசேஷன் தான். பப்ளிக் செக்டார்னாக்கா பொதுத்துறை நிறுவனம்னு சொல்லுவாங்க. அதாவது அரசு நிறுவனம், வேறு ஒன்றும் கிடையாது. குறைஞ்சபட்சம் 51% அரசு போட்டிருக்கும். மிச்சம் 49 யார் வேணாலும் முதலீடு போடலாம். அல்லது 100% என்ன பண்ணலாம்? அரசாங்கம் முதலீடு செய்யலாம். அப்படி யார் முதலீடு செஞ்சுருக்காங்கன்ற அடிப்படையில். இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், கூட்டுறவுத்துறை அரசாங்கத்து தான் தனியார் தான்? தனியாருக்கு. இங்கேயே முடிஞ்சு போச்சு. இன்டர்வியூ வரைக்கும் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இங்கே நீங்கள் படிக்கிறது ரிட்டன் எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, இன்டர்வியூ வரைக்கும். ஜிகே அது தான் ரிட்டன் எக்ஸாம்னு முடிஞ்சு போயிடும். நீ அங்கே இன்டர்வியூ போகும்போது முழுக்க கோஆப்ரேட்டிவ் தான் கேட்பாங்க. அங்கே கேட்பாங்க, சிரிப்பாங்க அங்கே இருக்கிறவங்க. ஆனால் நம்மளை மாதிரி படிச்சுட்டு வந்தவங்க தான். அதுவும் கோஆப்ரேஷன் படிக்காதவங்க அவங்களை இன்டர்வியூ பண்ணுவோம். ஜேஆர் அந்த மாதிரி ஆளுங்க தான் எடுப்பாங்க. அவங்களுக்கே நிறைய பேருக்கு கூட்டுறவை பற்றி தெரியாது. அரசு தான் தனியார் தான் கேட்பாங்க. தனியார் சார் சிரிச்சிட்டே வேணும், நக்கலை ஒரு சில தெரிஞ்சிட்டே கேட்பாங்க. அது எப்படிப்பா தனியார் அப்படிம்பாங்க. அப்போ சொல்லணும், சார் இதில் 50% மேலே 100% வரைக்கும் தனி நம்பர் தான் முதலீடு போடுறாங்க, அதனால் தனியார் சார் அப்படின்னு சொல்லணும். சரியா? ரைட், போல்டாக இருக்கும். தனியார், முழுக்க தனியார் இருக்கும். சரி, இப்போ அரசாங்கத்தை தான் தனியார் தான் பிரிச்சாச்சு. தனியாரில் நிறையா டைப் இருக்குது. காமர்ஸில் படிப்பீங்க, காமர்ஸில் இந்த கொஷின் கேட்பாங்க. தனிநபர் நிறுவனம். மெயினாக சயின்ஸு படித்தவங்க, +1 +2 கூட அக்கௌண்ட்ஸ் படிக்காதவங்க, காமர்ஸ் படிக்காதவங்க புரிஞ்சுக்கங்க நல்லா. படித்தவங்க ரீகால் பண்ணிக்கோங்க. வார்த்தையிலே அர்த்தம் இருக்கும், நீங்கள் வெளியிலாம் போக வேண்டாம். தனிநபர் நிறுவனம். இங்கிலீஷில் தனியார் வேறு, தனிநபர் வேறு. தனியாருக்கு ப்ரைவேட் செக்டார். ப்ரைவேட் செக்டாரில் எத்தனை வகை இருக்குது, எத்தனை பேர் முதலீடு போடுறான் அப்படின்னு. தனிநபர் நிறுவனம். சார் இதெல்லாம் கேட்பாங்களா? கூட்டுறவு அங்கே இருக்குது. காமர்ஸ்னு ஒரு எது இருக்குது? காலேஜ் ப்ரொஃபஸர் தான் கொஸ்டின் எடுப்பாங்க. காமர்ஸ் படித்தவங்க தான் எடுப்பாங்க, கோஆப்ரேஷன் படித்தவங்க தான் எடுப்பாங்க, ப்ரொஃபஸர்ஸ் தான் கட்டாயம் கேட்பாங்க. இதெல்லாம் போன கொஸ்டின் எடுத்து பாருங்கள். சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப். சோல்னா தனியார்னு. ஒரு நிறுவனம் நடத்துறீங்க, காஃபி பாரே நடத்துறீங்க, பால் கறந்து விற்கிறேன், பால் பண்ண 4 மாடு வச்சுருக்கிற, நீயே முதலீடு போகிற, 2 லட்ச ரூபா, 4 மாடு வாங்குகிற, பாலை கறந்து நீயே விற்கிற. முதலீடு நீ ஒரு ஆள் மட்டும் போட்டிருக்க, அதுக்கு பேர் தனிநபர் நிறுவனம். அடுத்து கூட்டாளிகள் நிறுவனம். கூட்டாளிகள் வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது பாருங்கள். பார்ட்னர்ஷிப். அதே பால் பண்ண ஒரு 100 மாடு வாங்கி வைக்க, பால் கறந்து டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நிறையா முதலீடு தேவைப்படும். ஒரு ஆளால் போட முடியாது.
குறைஞ்சபட்சம் 2 பேர், அதிகபட்சம் 20 பேர், 20-25 பேர் இருக்கலாம். அது நம்பர்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். குறைஞ்சபட்சம் 2 பேர், அதிகபட்சம் 25. அது ஒரு தடவை செக் பண்ணி சொல்கிறேன். அதில் பேங்கிங்னால் கம்மியான பேர் தான் சேர முடியும். அதை சேர்ந்து ஆளு கொஞ்சம் முதலீடு போட்டு ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண அப்படின்னா அது கூட்டாளிகள் நிறுவனம். அப்புறம் இன்னொன்று இருக்கும், இந்து கூட்டு குடும்பம்னு ஒன்று இருக்குது. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அது என்ன படம், ஆனந்தம், இந்த மாதிரி படம்லாம் பார்த்துட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து மளிகை கடை நடத்துகிறாங்கல்ல, அது ஒரு டைப் இருக்குது. அது அப்புறம் பேசிக்குவோம். அப்புறம் கூட்டு பங்கு நிறுவனங்கள், கூட்டு பங்கு நிறுவனம் இது ஒரு டைப். ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, இதுக்கு மினிமம் சம்திங் ஒரு 15 பேர் அந்த மாதிரி தான் இருக்கணும். மேக்ஸிமம் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். மினிமம் நம்பர்ஸ் மட்டும் இதுக்கெலாம் சொல்கிறேன். கூட்டாளிக்கு மினிமம் 2 பேர், தனி நபருக்கு ஒரு ஆள் தான் மேக்ஸிமம், மினிமம்லாம் கிடையாது. கூட்டாளிக்கு மினிமம் 2 பேர், மேக்ஸிமம் 20 பேர் சம்திங், அதை நான் சொல்கிறேன். கூட்டு பங்கு நிறுவனத்துக்கு மேக்ஸிமம் நம்பர்ஸே கிடையாது, மினிமம் நம்பர்ஸ் இருக்குது. அதையும் பார்த்து சொல்கிறேன் நாளைக்கு. அதான் கூட்டு பங்கு நிறுவனம், ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. எத்தனை பேர் வேணாலும் போடலாம். ஆமாம், அதையும் பங்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதையும் நடத்திடலாம். கூட்டு பங்கு, பங்குன்ற வார்த்தை இருக்காக, ஷேர் கோஆப்ரேட்டிவ்லேயே வருமே, அதே கூட்டு பங்கு நிறுவனம் மாதிரி தான் கணக்கு. கூட்டுறவு நிறுவனம் இருக்குல்ல, கூட்டு பங்கு நிறுவனம் கணக்கு தான். இப்போ ஒரு 100 கோடி ரூபா தேவை, இதை புரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு அதை புரிஞ்சுக்கலாம். நீங்கள் 100 கோடி ரூபா அந்த தொழில் நடத்துறதுக்கு ஒரு பெரிய பண்ணை நடத்தணும். அதனால் 100 கோடி ரூபா தேவை உங்களுக்கு. பால் பண்ணை இருக்கலாம், விவசாயம் பண்ணலாம், என்ன தொழில், ஏரோப்ளைன் தயாரிச்சு வைக்கலாம், என்ன தொழில் ஒன்று. ஒரு 100 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். முதல்ல ஷேர்னால் என்னென்னு புரிஞ்சுக்கங்க. 100 crores தேவை. அதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஷேரை 100 ரூபாயை பிரிச்சிட்றேன். ஒரு ஷேரோட வேல்யூ 100 ரூபா. அப்படின்னா எத்தனை ஷேராக பிரிப்போம்? அதை 1 லட்சம் ஷேரா? நான் 100 கோடி சொல்லியிருக்கிறேன். 100 கோடி ரூபா தேவை, ஒரு ஷேரோட மதிப்பு 100 ரூபா. அப்போ எத்தனை ஷேரு? 1 கோடி ஷேர். அப்படி பிரிச்சுருவீங்க. பிரித்து வெளியிட்டுருவீங்க. யாருக்கிட்டலாம் பணம் இருக்கோ போட்டுருவான். பணம் போட்டு அவன் ஷேர் வாங்கிக்குவான். அவன் தான் ஷேர் ஹோல்டர், அவன் தான் ஓனர். அப்போ என்கிட்ட 100 ரூபா இருக்குது, நான் எத்தனை ஷேர் வாங்க முடியும்? ஒரு ஷேர். 1000 ரூபா வச்சுருக்கேன், எத்தனை ஷேர் வாங்கலாம்? 10 ஷேர். 10,000 ரூபா வச்சுருந்தாக்கா 100 ஷேர் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். எவ்வளோ பணம் இருக்கோ ஆளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷேர். அப்போ நீங்கள் தான் முதலீட்டாளர். ஓகேவா? ரைட். இதெல்லாம் புரிஞ்சிட்டு வந்தீங்கன்னா கோஆப்ரேஷன் புரியும். அங்கேயும் ஷேர்னு ஒரு கான்செப்ட் இருக்கா? ஆமாம், ஷேர். அந்த மாதிரி பிரித்து வெளியிடுவான். அதில் யார் வேணாலும் என்ன பண்ணுவான், காசு கொடுத்துட்டு வாங்கிக்குவான். இந்த ஷேர் வாங்குகிற இடம் தான் இங்கே. இந்த ஷேர் எங்கே கிடைக்கும்? அதுதான் ஷேர் மார்க்கெட்டு. இப்படி கூட்டு பங்கு நிறுவனம் இருக்கு இல்லையா, ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ், அவங்களுடைய ஷேர் தான் எங்கே கிடைக்கும்? ஷேர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அப்புறம் இன்னும் நிறையா இருக்குது, பத்திரம் இருக்குது, பாண்டு இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொன்றா எல்லாமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த 25 நாளைக்குள்ள கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு எல்லாமே கோஆப்ரேஷனோட ரிலேட்டட் தான். இதெல்லாம் கேட்பாங்க, காமர்ஸில் கேட்பான், பார்த்துக்கோங்க. ரைட். சரி, 3 பேருக்கு வித்தியாசம் புரியுதா? கேட்பாங்க. ஒரு நபரை மட்டும் முதலீடு போட்டு ஆரம்பித்த நிறுவனம் என்ன அப்படி கேட்கலாம். அதேமாதிரி இன்னும் வேறு இதெல்லாம் சொல்லிடலாம். அதேமாதிரி தனிநபர் நிறுவனத்துக்கு ஆடிட்டிங் அவசியம் இல்லை. ஆடிட்டிங், தணிக்கை தமிழில் அவசியம் கிடையாது. கூட்டாளிகள் நிறுவனத்துக்கு அவங்க விருப்பப்பட்டால் பண்ணிக்கலாம். மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து, ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் சேர்ந்து விருப்பப்பட்ட ஆப்ஷனல். கூட்டு பங்கு நிறுவனத்துக்கு கம்பல்சரி ஆடிட்டிங் பண்ணணும். சரியா? கூட்டு பங்கு நிறுவனத்துக்கு கம்பல்சரி ஆடிட்டிங் பண்ணணும். கூட்டு பங்கு நிறுவனத்தில் ஒரு டைப்பு தான் கூட்டுறவு நிறுவனம். பட் வேறு அது ஒரு டைப்பு. கூட்டு பங்கு நிறுவனத்துக்கு கம்பெனி சட்டம்னு ஒன்று இருக்கும். அதன் அடிப்படையில் பதிவு செஞ்சுட்டு அவங்க ரன் பண்ணணும். கூட்டுறவு நிறுவனங்கள் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம், இது மாநில அரசாங்கம் உருவாக்கியிருப்பாங்க. இந்த கூட்டு பங்கு நிறுவனத்துக்கான சட்டத்தை வந்து ஒன்றிய அரசாங்கம் அவங்க கண்ட்ரோலில் வரும். சரியா? யூனியன் லிஸ்ட், சிவிக்ஸ் படிப்போம். சென்ட்ரல் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு,
கன்கரண்ட் லிஸ்ட்டு அந்த மாதிரிலாம் வரும். அதில் இது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கொஸ்டின் பார்த்துக்கோங்க. கூட்டு பங்கு நிறுவனம் யூனியன் லிஸ்ட்டில் வரும், இது ஸ்டேட் லிஸ்ட்டில் வரும். கேட்பாங்க கூட்டுறவு நிறுவனங்கள் எந்த பட்டியலில் வரும் அப்படின்னு கேட்பாங்க. எந்த பட்டியல்? மாநில பட்டியலில் வரும். ஓகேவா? கொஸ்டின் கேட்பாங்க, எல்லாமே கொஸ்டின் நல்லா புரிஞ்சுட்டே வாங்க. சரி, கூட்டு பங்கு நிறுவனத்துக்கு கூட்டுறவு நிறுவனத்துக்கு என்ன சார் வித்தியாசம்? கூட்டுறவு நிறுவனம் மாநில பட்டியல் வரும், கூட்டு பங்கு நிறுவனம் அது இதில் வரும், ஒன்றிய பட்டியல். அதை பற்றிலாம் அப்புறம் நம்ம சொல்கிறேன் திரும்பவும். கூட்டுறவு நிறுவனம் இதுவும் அதே மாதிரி தான், குறைஞ்சபட்சம் 25 பேர். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் வருஷம் என்ன? 1983. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 அடிப்படையில் நீங்கள் பதிவு பண்ணிக்கணும். அதில் தான் சொல்கிறாங்க குறைஞ்சபட்சம் 25 பேர் சேர்ந்து ஒரு கூட்டுறவு சங்கத்தை ஆரம்பிக்கலாம். அதிகபட்சம் எவ்வளோ சார் இருக்கலாம்? எவ்வளோ பேர் வேணாலும் இருக்கலாம். கொஸ்டின் இதுவும் ஒரு கூட்டுறவு சங்கத்தை ஆரம்பிக்க குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் வேணும்னு கேட்பாங்க. எத்தனை பேர்? 25 பேர். எந்த சட்டத்தின் அடிப்படையில் கூட்டுறவு சங்கங்கள் பதிவு செய்யப்படுது? அது ஒரு கொஸ்டின். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983. சரி, அதுக்கு முன்னாடி உள்ள சட்டத்தெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம். ஃபஸ்ட்டு இப்போ உள்ள செட்டப்பை புரிஞ்சுக்கோங்க, வரலாறை நான் அப்புறம் நடத்துகிறேன். இதை புரிஞ்சிங்கன்னா வரலாறு ஈஸி. ரைட், 25 பேர். அதிகபட்சம் எத்தனை பேர் இருக்கலாம் ஒரு கூட்டுறவு சங்கத்தை ஆரம்பின்னு கேட்பாங்க. அது ஒரு கொஸ்டின், எத்தனை வேணாலும் கேட்பாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவர மைண்டை பொறுத்து அதிகபட்சம் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். சரி, கூட்டு பங்கு நிறுவனத்துக்கு இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? எந்த வித்தியாசம்? இது வந்துட்டு கூட்டு பங்கு, அதாவது கார்ப்பரேஷன் ஆக்ட், கம்பெனி சட்டம், அது அடிப்படையில் பதிவு செய்வாங்க. இது கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின் அடிப்படையில் பதிவு செய்யணும். வேறு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, இந்த கூட்டு பங்கு நிறுவனங்கள் ரெண்டுமே பதிவு செஞ்சுக்கணும், கட்டாயம் பதிவு செஞ்சுக்கணும். இதெல்லாம் ஆப்ஷன். அரசாங்கத்தில் நீ பதிவு செஞ்சுக்கலாம், பதிவு செய்யாமல் இருக்கலாம். அவங்க 2 பேரும் கேட்பாங்க. கூட்டு பங்கு நிறுவனம் நீ கட்டாயம் அரசாங்கத்தை பதிவு பண்ணணும், பர்மிஷன் வாங்கணும். கூட்டுறவு சங்கம் அதே மாதிரி தான், அரசாங்கத்தில் பதிவு செய்யணும், பர்மிஷன் வாங்கணும். இதெல்லாம் நீ கூட்டுறவுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணவே முடியாது. ஓகேவா? சரி, வேறு கூட்டு பங்கு நிறுவனத்துக்கும் கூட்டுறவு நிறுவனத்துக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னாக்கா, இந்த கூட்டு பங்கு நிறுவனம் லாபம் என்கிட்ட பணம் இருக்குது, ஏதோ ஒரு தொழில் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும், அவன்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கூட்டு பங்கு நிறுவனத்தை ஆரம்பிப்பானுங்க, அதில் முதலீடு போடுவான். ஆனால் கூட்டுறவு நிறுவனம் அப்படி கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் எடுத்துக்குவோம். பேங்க்னா என்ன சார்? அதுவும் கேள்வி, எல்லாமே கேள்வி. பேங்க்னா என்ன சார்? வங்கி. யூனிட்டே இருக்கா? ஒரு யூனிட்டே இருக்கா? வங்கினா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. வங்கி, பேங்க்கு, வங்கின்னு சொல்லுவாங்க, அல்லது பேங்கர், வங்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒன்று தான். வங்கியர், பேங்கர், கதை மாதிரி புரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு படிக்காதீங்க. படிச்சிங்கன்னா நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கங்க. அங்கே வார்த்தை இருக்க போது இதுதாங்க வரும்னு டிக் பண்ண போகிறீங்க. எதுவும் நீ போய் ஸ்கூலில் மாதிரி வார்த்தையை மனப்பாடம் பண்ணிட்டு போய் அங்கே போய் வாங்கி எடுக்க போகிறதில்ல. சரியா? ரைட். அப்போ பேங்க்னா என்ன சார்? பணம் நிறையா இருக்கிறவன்ட்ட வாங்கி திரும்ப அதை பார்ப்போம். இந்த இடத்துல சொல்கிறதுக்காக சொல்கிறேன். பணம் தேவைப்படுறவனுக்கு கடன் கொடுப்பான். திரும்ப அந்த பணத்தை வசூல் பண்ணி வட்டியோட எவன்கிட்ட இருந்து வாங்கணுமோ அவன்கிட்ட கொடுத்துருவான். அவனுக்கு ஒரு ப்ராஃபிட். வட்டியில் இப்போ 10% வாங்குறானா, இவன் ஒரு 5 எடுத்துகிட்டு 5% அவன்கிட்ட கொடுத்துருவான். யார்கிட்ட இருந்து வாங்கினானோ அவன்கிட்ட கொடுக்கும். அவன் தான் பேங்கர். இப்போ கூட்டுறவு வங்கிக்கும் தனியார் வங்கிக்கும் வித்தியாசம் பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஐசிஐசி பேங்க் தனியார் வங்கி இருக்கா? இந்த ஐசிஐசி பேங்க்கில் முதலீடு போட்டவன்லாம் யாரானாக்கா பணம் சம்பாதிக்கணும்னு நோக்கம் இருக்கிறவன். முதலீடு போட்டிருப்பான், முதலீட்டாளர். அவன் தான் முதலீட்டாளர். யார் பணம் போடுறானோ, அந்த நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு அடிப்படை தொகையை போடுறானோ அவன் தான் யார்? முதலீட்டாளர். அந்த பணத்தை இந்த பேங்க் வாங்கிட்டு யாருக்கு கடன் தேவையோ அவனுக்கு கொடுப்பான். அவன் தான் வாடிக்கையாளர். கேட்பாங்க, ஒவ்வொரு வாரத்துக்கும் அர்த்தம் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. வாடிக்கையாளர்னா யார் சார்? ஒரு நிறுவனத்தினுடைய பண்டத்தையோ பணியையோ தொடர்ந்து நுகர்ந்து வருபவர். நுகர்தெல்லாம் பயன்படுத்துறது, அதுதான் வாடிக்கையாளர். ஓகேவா? தொடர்ந்து ஒரு நாளைக்கு வாங்குறவங்களாம் வாடிக்கையாளர் கிடையாது. வாடிக்கையாளர்னு சொல்லுவாங்க, கன்சியூமர்னு சொல்லுவாங்க. கன்சியூமருக்கும் வாடிக்கையாளருக்குமே வித்தியாசம் இருக்குது. நுகர்வோர் எல்லாம் கேள்வி.
எனக்கு கிளாஸ் எடுத்த ப்ரொஃபஸர்லாம் எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. கான்செப்ட் தான் ஃபுல்லாக இருக்கும். நுகர்வோர்னால் ஒன்றும் கிடையாது. ஒரு பண்டத்தையோ பணியோ வாங்கி பயன்படுத்தினா நுகர்வோர். அதை தொடர்ந்து பயன்படுத்தினா அவன் தான் யார்? வாடிக்கையாளர். வாடிக்கையாக வரவன். சரி, அப்போ ஐசிஐசி பேங்க்கில் கடன் வாங்குறவன் அவன் வாடிக்கையாளர், கஸ்டமர். முதலீடு போட்டவன் முதலீட்டாளர். முதலீடு போட்டவன் வேறு ஒருத்தனாக இருப்பான், வாடிக்கையாளர் வேறு ஒருத்தனாக இருப்பான். ஓகேவா? அதே கூட்டுறவு வங்கியாக இருந்தால் பிஏசிஎஸ் பேக்ஸ்ன்னு படிக்கிறீங்கள, பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கிராமத்தில் பிரைமரி அக்ரிகல்ச்சர் வார்த்தையில் அர்த்தம் இருக்கா? கிராமத்தில் விவசாயிகள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு விவசாயம் செய்கிறதுக்கு கடன் தேவை. அந்த விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கிராமத்தில், ஒரு கிராமமோ சின்ன கிராமமாக இருந்தால் ஒரு 4-5 கிராமம் ஒன்று சேர்ந்து, அந்த விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பிஏசிஎஸ் ஆரம்பிப்பாங்க. இது பேங்க்கு தான். முதலீட்டாளர் யார்? அந்த விவசாயி. பணத்தை எல்லாத்துக்கிட்ட இருந்தும் முதலீட்டை வாங்கி அந்த விவசாயிக்கே கடன் கொடுக்கும். யார்? பேங்க். அதுக்குன்னு அவங்க தனியாக பில்டிங் வாடகைக்கு எடுத்து அதுக்கு பணியாளர் நியமனம் செஞ்சு, பணியாளர் வேறு, கூட்டுறவு சங்கத்தில் பணியாளருங்கிறவன் வேறு. இப்போ நீங்களாம் ஓனருங்கிறவன் தான் யார்? உறுப்பினர். கூட்டுறவு சங்கத்தில் ஓனரை உறுப்பினர்னு சொல்லுவாங்க. மற்ற நிறுவனங்களில் ஓனர் என்னன்னு சொல்லுவாங்க? முதலீட்டாளர், இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க. கூட்டுறவு சங்கத்தில் ஓனர் என்னன்னு சொல்லுவாங்க? உறுப்பினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உறுப்பினர்லாம் சேர்ந்து பேங்க்குக்கிட்ட பணத்தை முதலீடு கொடுத்துருவாங்க. திரும்ப அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அந்த பேங்க் யாருக்கு கடன் கொடுக்கும்? உறுப்பினருக்கு தான் கடன் கொடுக்கும். இதுதான் வித்தியாசம். கூட்டுறவு சங்கத்தில் முதலீட்டாளரும் கன்சியூமரும் அல்லது கஸ்டமரும் ஒரே ஆள். யார் முதலீடு போட்டானோ அவனுக்கு தான் என்ன பண்ணும்? கூட்டுறவு நிறுவனம் கூட்ஸையோ சர்வீஸையோ சேல் பண்ணும். அதே அதர் ப்ரைவேட் பேங்க் இருக்குல்லையே, அதர் ப்ரைவேட் செக்டரு, கார்பரேட் கம்பெனிஸ், அவன் என்ன பண்ணுவான்? முதலீட்டாளர் வேறு ஒருத்தன், கஸ்டமர் வேறு ஒருத்தன். இவ்வளோதான் வித்தியாசம். இதனால் என்ன சார் நன்மை? இப்போ கிராமப்புறத்தில் இங்கே பணம் இருக்கிறவன் பேங்க் ஆரம்பிக்கிறான், பணம் இல்லாதவன் கடன் கொடுக்குறான். அங்கே பணம் இல்லாதவங்களாம் ஒன்று சேர்ந்து ஆளு கொஞ்சம் பணத்தை போட்டு அவனுக்கே அவன் என்ன பண்ணுறான்? கடன் கொடுக்குறான். சரியா? அப்போ அதேமாதிரி என்ன பண்ணலாம்? பேங்க் மட்டும் தான் ஆரம்பிக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. கூட்டுறவு அடிப்படையில் நீ என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம். ஏரோப்ளைன் தயாரிக்கலாம், விவசாயம் பண்ணலாம், ஆடு மாடு மேய்க்கலாம். என்ன சார் ஆடு மாடுலாம் மேய்க்கலாமா? கூட்டுறவு தாராளமாக உனக்கு என்ன தொழில் செய்யலாம். இப்போ அதேமாரி மீன் பிடிக்கிறான், மீனவரெலாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறது? இந்த கான்செப்ட் வச்சு புரிஞ்சுக்கோ. ஒரு நிறுவனத்தை கொடுத்து இவன் என்ன சர்வீஸ் பண்ணுவான்னு கேட்பாங்க. நீ கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா அது ஒரு விஷயமே கிடையாது. ஒவ்வொன்றா சொல்கிறேன், அது எல்லாமே தனித்தனியாக வருது. அந்த மாதிரி இப்போ மீனவரெலாம் என்ன பண்ணலாம்? ஒன்று சேர்ந்து மீனவ கூட்டுறவு சங்கத்தை ஆரம்பிக்கலாம். மீனவருக்கு கூட்டுறவு சங்கம் என்ன பண்ண போகுது? அவன் மீன் பிடிக்கிறதுக்கு வலை கொடுக்கலாம் வாங்கிட்டு வந்து. சரியா? அவன் மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான போட்டு வேணும்ல, போட்டு வாங்கிறதுக்கு கடன் கொடுக்கலாம். அவன் பிடிச்சிட்டு வந்த மீனை என்ன பண்ணலாம்? வாங்கி விற்று கொடுக்கலாம். அவன் பிடிச்சிட்டு வந்த மீனை வந்து என்ன பண்ணலாம்? நான் தனியாக இருந்தேனாக்கா அதை கோல்டு ஸ்டோரேஜில் வைக்க முடியாது. ஸோ சங்கமே என்ன பண்ணலாம்? ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் உருவாக்கி அதில் பதப்படுத்தி வச்சு நல்ல ரேட்டுக்கு போகும்பொழுது விற்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதேமாதிரி சேட்டலைட்டில் கனெக்ஷன் கவர்மெண்ட் மூலிமா அந்த சங்கம் தனியால் போனால் கவர்மெண்ட் ஒன்றும் சப்போர்ட் பண்ணாது. சங்கம் போணுச்சு அப்படின்னாக்கா இந்த கூட்டுறவு சங்கத்துலேருந்து வராங்க அப்படின்னா சேட்டலைட் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க கூட லிங்க் வச்சுக்கிட்டு சேட்டலைட்டில் எங்கே மீன் நிறையா இருக்குதுன்னு பார்த்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். போக சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ரைட், இப்போ இங்கே வருவோம். இந்த மாதிரி எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம். அப்போ கூட்டுறவுங்கிறது என்னது? ஒரு தனியார் நிறுவனம். கூட்டுறவு நிறுவனத்துக்கு மற்றதுக்கு வித்தியாசம் புரியுதா? மற்றதில் முதலீட்டாளர் வேறு ஒருத்தன், கஸ்டமர் வேறு ஒருத்தன். கூட்டுறவில் ரெண்டும் ஒரு ஆள், அவ்வளோதான். அதேமாரி பணியாளராக தான் நீ சேர முடியாது கூட்டுறவு சங்கத்தில். கூட்டுறவு சங்கத்தில் ஓனர் வந்து பணியாளராக இருக்க முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. ரைட், இப்போ வாங்க. அப்போது முதலீட்டின் அடிப்படையில் தனியார் நிறுவனங்களை இப்படி பிரிக்கிறோம்.
தனியார் நிறுவனம் தான் சொல்லியிருக்கேன். அரசாங்கம் போட்டால் அது அரசு நிறுவனம். அரசு நிறுவனம் கட்டாயம் கூட்டு பங்கு நிறுவனம் தான் இருக்கும், அதை விட்டுருங்க. சரி, தனியார் நிறுவனத்தில் ஒரு ஆள் முதலீடு போட்டால் தனிநபர் நிறுவனம். நிறைய பேர் முதலீடு போட்டு ஒரு 2லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 20-25 பேத்துக்குள்ள முதலீடு போட்டால் பார்ட்னர்ஷிப். எவ்வளோ பேர் வேணாலும் முதலீடு போடலாம்னா கூட்டு பங்கு நிறுவனம். கூட்டு பங்கு நிறுவனத்தில் ஒரு வகை தான் கூட்டுறவு நிறுவனம். இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இவன் கூட்டுறவு சட்டத்தின் அடிப்படையில் பதிவு செஞ்சுக்குவான். அவன் என்ன பண்ணுவான்? கம்பெனி ஆக்ட் படி பதிவு செஞ்சுக்குவான். ஓகேவா? இதில் குறைஞ்சபட்சம் 25 பேர் வேணும், அதிகபட்சம் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். கூட்டுறவு நிறுவனத்துக்கும் மற்ற நிறுவனத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தாச்சு. அதேமாதிரி இந்த கூட்டு பங்கு நிறுவனம் கூட்டுறவு நிறுவனம் கட்டாயம் வருஷம் தணிக்கை செய்யணும். ஆடிட்டிங். தணிக்கைன்னா என்ன சார்? அடுத்தது தணிக்கை அப்படின்னா தணிக்கை என்னென்னமா? ஆன்லைனில் இருக்கிறவங்க இங்கிலீஷில் ஆடிட்டிங், அது நானே சொல்லிட்டேன். அதான் நானே சொல்லிட்டேன், டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணாதீங்க. தணிக்கைன்னா என்ன? அவங்களோட வரவு செலவு கணக்குகளை வந்துட்டு பார்க்குறது. வரவு செலவு கணக்கு பார்க்குறவங்க தான் கணக்காளர். பரவாயில்ல, ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுகிறீங்க, அதுக்கு உங்களுக்கு பாராட்டுகள். வரவு செலவு கணக்கு பார்க்குறவன் யாருவன்? கணக்காளர், அக்கௌண்டன்ட்டு. அவன் எழுதுவான், அவ்வளோதான். அவன் எழுதுன கணக்கு சரியாக எழுதியிருக்கானா, தெரியாதனமாக தப்பாக எழுதியிருக்கானா, அல்லது வேணுனே ஃபோர்ஜரி பண்ணியிருக்கானா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறவன் தான் யார்? தணிக்கையாளர். தணிக்கை அந்த ப்ராசஸ் ஒவ்வொரு வருஷம் முடிவுலையும் கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக இருக்கா, தப்பு நடந்திருக்கா, அல்லது வேணுனே ஃபோர்ஜரி பண்ணியிருக்கானான்னு செக் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தானே இது தணிக்கை. இதுக்குன்னு தனியாக தணிக்கை துறையே இருக்குது கூட்டுறவு நிறுவனத்துக்கு. அதை பற்றி அரசாங்கம் வச்சுருக்கான், பார்ப்போம். அப்போது தணிக்கை எது கட்டாயம்? கூட்டு பங்கு நிறுவனம் கட்டாயம் தணிக்கை பண்ணணும். அதே மாதிரி கூட்டுறவு நிறுவனம் வருஷம் தணிக்கை பார்க்கணும். அதுக்கான விதி, ரூலு, செக்ஷனு எல்லாத்தையும் பார்ப்போம். எல்லாமே இருக்குது. ஓகேவா? ரைட். அப்போது ஒரு தொழில் அப்படின்னா என்ன சார்? பண்டமோ பணியோ உற்பத்தி செஞ்சு சேல் பண்ணி அது மூலிமா லாபம் அடைகிறது தான் தொழில். அந்த தொழில் தொடங்குறோம் இல்லையா, யார் முதலீடு பண்ணுறான் அடிப்படையில் மேஜராக 2ஆக பிரிப்பாங்க. தனியார் துறை, அரசு. குறைஞ்சபட்சம் 51% தனியார் முதலீடு பண்ணால் குறைஞ்சபட்சம் 100% அவனே போடலாம் தனியார் நிறுவனம். குறைஞ்சபட்சம் 51% அரசாங்கம் முதலீடு பண்ணியிருந்தால் அரசு துறை, நேஷ்னலைஸ்டு அல்லது பப்ளிக் செக்டர் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. பொதுத்துறை நிறுவனம், தேசியமயமாக்கப்பட்ட நிறுவனம் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. இந்த தனியார் துறையில் எத்தனை பேர் முதலீடு பண்ணியிருக்கான்ற அடிப்படையில் 4ஆக பிரிக்கலாம். சரியா? ஒருத்தன் மட்டும் முதலீடு பண்ணால் தனிநபர் நிறுவனம். குறைஞ்சது 2 பேர், ஒரு 20 மேக்ஸிமம் நம்பர் இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் 2 பேர், ஒரு 20-25 பேர் முதலீடு பண்ணால் கூட்டாளி நிறுவனம். அதில் பேங்க்குக்கு ஒரு நம்பர் இருக்குது, மற்ற தொழிலுக்கு ஒரு நம்பர் இருக்குது. சரியா? கூட்டு பங்கு நிறுவனம் அதேமாதிரி மினிமம் 10-15 அதிகபட்சம் எவ்வளோ பேர் வேணால் முதலீடு பண்ணலாம். இது மாதிரி கூட்டுறவுத்துறை நிறுவனத்துக்கு குறைஞ்சபட்சம் 25 பேர், அதிகபட்சம் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொன்றையும் கேள்வியை கேட்பான், பார்த்துக்கங்க. எது இந்த கேள்வி கேட்பான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் காதில் கேட்டுகிட்டே வாங்க. சரியா? ரைட். காதில் கேட்டால் போதும், எழுதலாம் வேண்டாம், தேவையில்லை. இதில் இவங்க 2 பேரும் ஆடிட் பண்ணணுமான அவசியம் கிடையாது. அவங்க விருப்பப்பட்டால் ஆடிட் பண்ணிக்கலாம். சரியா? கூட்டு பங்கு நிறுவனம், கூட்டுறவு நிறுவனம் கட்டாயம் ஆடிட் பண்ணணும். கூட்டுறவு நிறுவனத்தை ஆடிட்டிங் பண்ணுறதுக்குன்னு தனியாக கோஆப்ரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட்னே ஒன்று இருக்குது, அரசாங்கம் வச்சுருக்கான். சார் இப்போ தான் சொன்னீங்க அது தனியார் நிறுவனம், அது எதுக்கு சார் அரசாங்கம் தனியாக ஆடிட் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கணும் அப்படின்னாக்கா, இந்த கூட்டுறவு நிறுவனத்தில் முதலீடு போடுறவங்களாம் யார்? சாதாரண பாமர மக்கள். அங்கே பணியாளரோ அல்லது அங்கே தலைவராக வரக்கூடியவனோ அந்த சங்கத்தை என்ன பண்ணிடக்கூடாது. நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் முதலீடு போட்டிருப்பான், கோடிக்கணக்கான ரூபாய் அதில் இருக்கும். ஸோ அதை கையாடல் பண்ணிடலாம். அப்படி கோடிக்கணக்கான ரூபாய் ஒருத்தன் கையாடல் பண்ணால் ஆயிரக்கணக்கான பாமர மக்கள் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதனால் அரசாங்கமே என்ன பண்ணுது, கூட்டுறவுன்னா தணிக்கை துறைன்னு ஒன்று அவன் சம்பளம் கொடுத்து வச்சுருக்கான். ஏன்னா அரசாங்கம் யாருக்காக? மக்களுக்காக. ஓகேவா? சரி, அந்த மாதிரி அவ்வளோதாங்க. இப்போ இவங்க 2 பேரும் என்ன கட்டாயம் ஆடிட் பண்ணணும். யார் ஆடிட் பண்ணுவாங்க, அதை யார்கிட்ட கொடுக்கணும், அந்த கதையெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம், ஒவ்வொன்றா சொல்கிறேன். அடுத்து பேங்க்னா என்னென்னு லைட்டாக பார்த்துருக்கு. அதேமாதிரி கூட்டுறவுத்துறைக்கும் மற்ற தனியார் துறைக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே கஸ்டமரும் முதலீட்டாளரும் ஒரே ஆள். அங்கே கஸ்டமர் வேறு, முதலீட்டாளர் வேறு. யாராக இருந்தாலும் கேட்டால் சொல்ல தெரியணும். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது.
சின்ன எக்ஸாம்பிள், ஒருத்தர் பிஹெச்டி வைவா நான் எம்ஃபில் பண்ணிகிட்டு இருக்கப்போ அங்கே போகிறேன், அவன்கிட்ட கேட்குறாங்க கூட்டுறவு அரசாங்கமாக தனியாரான்ட்டு, அவர் பேங்கிறாரு. அவர் பிஹெச்டி முடிச்சிட்டார். பிஹெச்டினா யார்? முனைவர். அந்த துறையில் அவரை விட்டு அடிச்சுக்க ஆள் இல்லைன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா புரிதல் இல்லை. அந்த மாதிரி இருக்காதீங்க. நீங்கள் அங்கே தான் போய் வேலை செய்ய போகிறீங்க. அதே மாதிரி நீங்கள் அங்கே தான் வேலை செய்ய போகிறீங்க, வருவான் கஸ்டமர், வருவான் உறுப்பினரே வருவான். அங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவான், அங்கே வேலை செய்கிற இவங்கெல்லாம் பணியாளர்லாம் ஒழுங்காக அவங்கள மதிக்க மாட்டீங்க. அவன் தான் உங்களுக்கு ஓனரே. யார்? உறுப்பினர். அவனை முதல்ல மதித்து நடந்துக்கங்க போட்டிங்கன்னா, சரியா? ஏன்னா அவன் தான் ஓனரு. ஆனால் கஸ்டமர் நினச்சிட்டு டீல் பண்ணக்கூடாது. இல்லைப்பா அது இல்லைப்பா அது இல்லைப்பா போப்பா அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவன் தான் ஓனர். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வேலையை பாரு. இதிலேருந்தே இது வரைக்கும் நான் நடத்தினேன் இல்லையா, இதிலேருந்தே 50 விதமான கொஸ்டின் வரலாம். கான்செப்ட் புரிஞ்சிட்டிங்கன்னா இவ்வளோ தான். கூட்டுறவு சங்கங்களின் வகைகள் என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிப்பாங்க. சிலபஸ்லேயே வந்துருக்கும். கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ், நான் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ். கடன் சங்கங்கள், கடன் சாரா சங்கங்கள் அல்லது கடன் அல்லாத சங்கங்கள், அது மாதிரி. இங்கிலீஷில் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ். கடனற்ற சங்கங்கள். வார்த்தையை புரிஞ்சுக்கங்க, வேறு வார்த்தை கூட போடுவாங்க. நான் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ். நாளை கொடுத்துட்டு இது என்ன வகை சேருன்னு கேட்பாங்க. நான் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ் 2ஆக பிரிப்பாங்க. மெயின் பர்பஸ், அவன் கடன் கொடுக்கறதுக்காக உருவாக்கின சங்கம் கடன் சங்கங்கள். அதுக்கு நம்ம கடன் மட்டும்தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பேக்ஸ், பிஏசிஎஸ், ப்ரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்கு இல்லையா, கடன் கொடுக்குறது தான் மெயின் வேலை. அது இல்லாமல் அவன் வேறு வேலையெல்லாம் செய்வான். எக்ஸாம்பிள், இடுபொருட்கள் விநியோகம் செய்யலாம், விதை, உரம், பூச்சிக்கொல்லி மருந்து அதெல்லாம் செய்யலாம். அப்புறம் அவன் உற்பத்தி செஞ்ச பொருளை விற்று கொடுக்கலாம். அப்புறம் கருவிகள்லாம் சேல்ஸ் பண்ணலாம். மம்மட்டி, கடப்பாரை இதெல்லாம் விற்கலாம். அப்புறம் டிராக்டரு, அறுவடை இயந்திரம்லாம் வாடகைக்கு விடலாம். சரியா? இந்த மாதிரி. சரி, இந்த கடன் சங்கங்களில் நிறைய வகை இருக்குது. பிஏசிஎஸ் இது வந்து கடன் சங்கம். பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, பிரதம வேளாண் கடன் சங்கம். பிரதமனா அடிப்படையாக சின்ன அளவில் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம். பிரதம வேளாண் கூட்டுறவு சங்கம். சரியா? காதில் கேட்டுக்கோங்க, அது உங்களுக்கு அதெல்லாம் எழுத்தெல்லாம் புரியும். அடுத்தது, சரி, பிரதமன்ற வார்த்தையை கட் பண்ணிடுவோம். அதெல்லாம் ஸ்ட்ரக்சராக அப்புறம் நான் சொல்லிடுறேன். வேளாண் கூட்டுறவு சங்கம். வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் 2 வகை இருக்குது. இது ஒரு டைப்பு. இன்னொன்று வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. எல்லாமே கேள்வி பார்த்துக்கோங்க. இந்த வேளாண் சங்கம் வந்துட்டு ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம் லோன் கொடுப்பான். குறுகிய மற்றும் மத்திய கால கடன் விவசாயத்துக்கு கொடுப்பான். அதே விவசாயத்துக்கு நீண்ட கால கடன் கொடுக்குறான் இவன். குறுகிய கால கடன், மத்திய கால கடன்னா என்னென்னா அப்புறம் நான் சொல்கிறேன். இப்போயே சொல்லிடுவேன், கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். இதெல்லாம் எல்லாமே கேள்வி பார்த்துக்கோங்க. வேளாண், அதாவது பேக்ஸ் என்ன வகையான கடன்கள் கொடுக்கும்? குறுகிய மற்றும் மத்திய கால கடன். இது நீண்ட கால கடன் கொடுப்பான். இவன் 2 பேருமே வேளாண் சார்ந்த சங்கங்கள். ஓகேவா? அடுத்தது அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், நகர கூட்டுறவு வங்கி. நகரப்புறத்தில் யார் இருப்பாங்க? இது வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க். ரூரல்
டெவலப்மெண்ட் பேங்க். வார்த்தையை மட்டும் கேட்டுக்கோங்க இங்கிலீஷில். இது அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினா ஷார்ட் டேர்ம் மீடியம் டேர்ம் லோன் கொடுப்பான். அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு போட்டான்னா லாங் டேர்ம் லோன் கொடுப்பான். அடுத்து அதிலே கேட்பான் ஷார்ட் டேர்ம்னா என்னென்னு சொல்லிடுறேன். ஷார்ட் டேர்ம் லோன்னா நீ கடனை வாங்குகிற 1 இயரில் அதை திரும்ப கட்டுற மாதிரி நீ வாங்கின, மேக்ஸிமம் 1 இயர், 3 மாதத்தில் கட்டலாம், 1 மாதத்தில் திரும்ப கட்டலாம், 6 மாதத்தில் கட்டலாம். சரியா? மேக்ஸிமம் 1 இயருக்குள்ளே, அதிகபட்சம் 1 இயருக்குள்ளே அதை திரும்ப கட்டிட அப்படின்னா அது குறுகிய கால கடன். பயிர் கடன்லாம் வந்து குறுகிய கால கடன் தான். கரும்பு போடுறதுக்கோ வாழை போடுறதுக்கோ அல்லதுக்கு நெல் நடுறதுக்கோ வாங்குறதெல்லாம் என்னது கேட்பாங்க. எல்லாமே கேள்வி பார்த்துக்கோங்க. பயிர் கடன் ஒரு குறுகிய கால கடன் கேட்பாங்க. குறுகிய கால கடன் பிஎஸ்சிஎஸ் எதுக்கு கொடுக்குறாங்க? பயிர் செய்கிறதுக்காக கொடுப்பாங்க. அது ஒரு கேள்வி, இது ஒரு கேள்வி, இது ஒரு மொத்தம் 3 கேள்வி இந்த பாயிண்டில். அப்புறம் மத்திய கால கடன், அதே வேளாண் கூட்டுறவு சங்கம் கொடுக்கும், டேக்ஸ் கொடுப்பான். அதோட காலம் 1 இயரில் 5 வருஷத்துக்குள்ளே திரும்ப கட்டுற மாதிரி இருந்தால் அது மத்திய கால கடன். அது எதுக்காக சார் கொடுக்குறான் கேட்பான். மத்திய கால கடன் கொடுக்கறதுக்கான பர்பஸ் என்ன? பிஎஸ்சிஎஸ் கேட்பான். கொஞ்சம் தொகை 5 வருஷத்துக்குள்ளே திரும்ப கட்டுறது. சரியா? இப்போ இருக்கிற கிணறு ஆழப்படுத்துறது, மோட்டார் பம்பு செட்டு வைக்கிறது, அப்புறம் வேறு என்ன பண்ணலாம்? அந்த விவசாய நிலத்தை வந்துட்டு பண்பட்ட நிலமாக மாற்றுறது. நல்லா இருக்கும், விவசாயம் செய்ய முடியாது, அது பண்பட்ட நிலமாக மாற்றுறது. அல்லது ஏதாவது ஒரு தோப்புக்கு அமைக்கிறது, தென்னந்தோப்பு, இந்த மாதிரி செடி வச்சு அதுக்கு ட்ரிப் இரிகேஷன்லாம் போட்டு அந்த மாதிரி பண்ணுறது. அந்த மாதிரி பர்பஸுக்கு. ஏன்னா அவன் உடனே கட்ட முடியாது, பெரிய தொகையாக இருக்கும். மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வருவான், 5 வருஷத்தில் கட்டி முடிச்சிருவான். அது மத்திய கால கடன். யார்? வேளாண் கூட்டுறவு சங்கம். அப்புறம் டிராக்டர் வாங்கிறது. சரியா? அதெல்லாம் வந்து மத்திய கால கடன். டிராக்டர் அதில் வருமா? பெரிய தொகை வேணும், அதில் வர டிராக்டர் வந்து இப்போ உள்ள டிராக்டர் வாங்கிக்கலாம். சரி, அடுத்து நீண்ட கால கடன் கொடுக்குறவன் யார்? இவன் புதுசாக லேண்டு வாங்கிறது, விவசாய நிலம் வாங்கிறது, புதுசாக கிணறு வெட்டுறது, பண்ணை வீடு கட்டுறது, குடோன் கட்டுறது. சரியா? இதெல்லாம் இதில் வரும், நீண்ட கால கடனில் வரும். கேட்பாங்க நீண்ட கால கடன் யார் கொடுப்பாங்க அப்படின்னு. யார்? வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. நீண்ட கால கடனுடைய காலம் எவ்வளோ சொன்னால் 15 ஆண்டுகள். 15 ஆண்டுக்குள்ளே 5 வருஷத்துலேருந்து 15 வருஷத்துக்குள்ளே நீ திரும்ப கட்டுற மாதிரி மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா அது வந்து நீண்ட கால கடன். என்ன பர்பஸ் சொல்லிட்டேன், ரீகால் பண்ணிக்கங்க. அடுத்து அர்பன் கோஆபரேட்டிவ், நகர கூட்டுறவு வங்கி. இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, இன்டர்வியூ வரைக்கும் இது தான். ஒழுங்காக புரிஞ்சிக்கிட்டனா இன்டர்வியூக்கு நீ இதை தான் திரும்ப பார்க்கணும், வேறு நீ எதுவும் பண்ண வேணாம். எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது அப்புறம் நான் எடுத்து தரேன். அப்புறம் ரைட். நகர கூட்டுறவு சங்கம், சங்கம்னு சொல்லக்கூடாது, நகர கூட்டுறவு வங்கின்னு சொல்லணும். பேங்க், நகர கூட்டுறவு வங்கி. நகரத்தில் யார் வசிப்பா? ஜாகிரஃபிலையும் பார்ப்போம். நகரத்தில் 2ஆம் நிலை 3ஆம் நிலை தொழில் செய்கிறவங்க தான் அங்கே இருப்பாங்க, வியாபாரிங்க. சரியா? அவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் ஒன்று சேர்ந்து இந்த நகர கூட்டுறவு வங்கியை ஆரம்பிச்சுக்குவோம். அவங்களுக்கு குறுகிய கால கடன், மத்திய கால கடன் அதெல்லாம் கொடுப்பாங்க. அவங்க யார்? நகர கூட்டுறவு வங்கி. யாருக்கு? வியாபாரிங்களுக்கு, மற்ற தொழில் செய்கிறவங்களுக்கு. விவசாயம் அல்லாத தொழில் செய்கிறவங்க தான் அங்கே இருப்பான். அவங்களாம் ஒன்று சேர்ந்து இதை ஆரம்பிச்சிக்கலாம். கேட்பாங்க நகர கூட்டுறவு வங்கி யார் ஆரம்பிக்கலாம்? அதேமாதிரி இந்த 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 சங்கங்களை யார் ஆரம்பிப்பாங்கன்னா விவசாயிகள் தான் ஆரம்பிப்பாங்க. அவங்க தான் மெம்பர் ஆக முடியும். அதை யார் மெம்பராக இருக்கான்னு கேட்கலாம், அல்லது இந்த சங்கங்களை யார் ஆரம்பிக்கலான்னு கேட்பாங்க. இது விவசாயிகள். அப்புறம் விவகாரம் இல்லையா, அதெல்லாம் நான் சொல்கிறேன். அப்புறம் அடுத்தது நகர கூட்டுறவு சங்கம் முடிஞ்சா அடுத்தது இதில் அடுக்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். வீடு கட்டும் கூட்டுறவு சங்கம். வீடு கட்டும் கூட்டுறவு சங்கம் ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இவனு நீண்ட கால கடன் தான் கொடுப்பான். எதுக்கு? வார்த்தையில் அர்த்தம் இருக்குது, வீடு கட்டுறதுக்காக. இவங்க நகரப்புறத்தில் தான் ஆரம்பிப்பாங்க. இப்படி கடன் சங்கங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. இதில் அடுக்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் நான் சொல்கிறேன். எத்தனை டயரில் இருக்காங்க, யார் யார் என்ன பண்ணுவாங்க,
எப்படி அவனோட ஃபண்டை ரைஸ் பண்ணுறான் எல்லாம் தனித்தனியாக பார்ப்போம், ஒவ்வொன்றா பார்ப்போம். எல்லாமே கேள்வி எதை வேணாலும் கேட்பாங்க. சரியா? எல்லாம் உனக்கு தெரியாதே இருக்காது. எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டினா புரிஞ்சுக்கிட்டே வாங்க. அதுபோக மற்ற பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் வந்து என்னது, கடன் நல்லா கூட்டுறவு சங்கம், ஆடு மேய்ப்போர் கூட்டுறவு சங்கம், நெசவாளர் கூட்டுறவு சங்கம், நுகர்வோர் கூட்டுறவு சங்கம். சரியா? பண்ணை கூட்டுறவு சங்கம் கூட ஆமாம் இதில் வராது. இதெல்லாம் நெசவாளர் கூட்டுறவு சங்கம், ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கமே இருக்குது தெரியுமா? மீனவ கூட்டுறவு சங்கம், மீனவர்லாம் ஒன்று சேர்ந்து மீனவ கூட்டுறவு சங்கம், பண்ணை கூட்டுறவு, விவசாயம் செய்கிறதுக்குனே சங்கம் இருக்குது. விவசாயம் செய்கிறது அவங்க வேலையே முக்கியமானது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே விவசாய கூட்டுறவு சங்கம் எது தெரியுமா? எங்கே இருக்குன்னு யாராவது? ஃபார்மிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இது வந்துட்டு வீவர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், ஆடு வளர்ப்போர், மீனவ கூட்டுறவு சங்கம், விவசாய கூட்டுறவு சங்கம், சரி விவசாயம் பண்ணை கூட்டுறவு சங்கம்னு சொல்லுவாங்க. தெங்கு மரகடா இந்தியாவிலே பண்ணை கூட்டுறவு சங்கம். வேர்ல்டில் பண்ணை கூட்டுறவு சங்கம் ஃபேமஸ் தெரியுமா? விவசாயம் செய்கிறது அவங்க வேலையே. விவசாய கூட்டுறவு சங்கம், அப்புறம் விற்பனை கூட்டுறவு சங்கம், மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, விவசாய விளைபொருளை விற்கிறதுக்காக உருவாக்குறது. இதெல்லாம் வந்து எதில் வருவாங்க? நான் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் வரும். அதேமாதிரி லேம்ப் சொசைட்டி, அதுவும் கடன் கொடுப்பாங்க. மெயின் இது லேம்ப்ஸ். லார்ஜ் சைஸ்டு ஆதிவாசி மல்டிபர்பஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா, அவங்க லேம்ப்ஸ். லார்ஜ் சைஸ்டு ஆதிவாசி மல்டிபர்பஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அதான் லேம்ப் சொசைட்டி. யாருக்காக உருவாக்கப்பட்டது? பழங்குடியின மக்களுக்காக. அங்கே அவனுக்கு கடன் கொடுக்கறது அந்த ஏரியாவில் ட்ரைபிள். பழங்குடினா சார் மலைவாழ் மக்கள் கிடையாது, மலைவாழ் மக்கள் நினச்சிக்குவானுங்க. பழங்குடி மலையில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பழங்குடினா பழமையான மெத்தடில் வாழ்ந்துட்டு வரவங்க, அவங்க தான் பழங்குடியினர். அவங்க காட்டில் கிடைக்கக்கூடிய சிறு பொருள்லாம் உணவு சேகரிக்கிறது, வேட்டையாடுறது பேண்டு. அது இல்லாமல் அங்கே காட்டில் கிடைக்கக்கூடிய மூலிகை, தேன், தினை, கிழங்கு இதெல்லாம் சேகரிச்சுட்டு வருவாங்க. அந்த பொருளை மதிப்பு கூட்டி சேல் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு தேவையான கடனை கொடுப்பாங்க. அதேமாதிரி அந்த ஏரியாவில் விவசாயம் செய்கிறது கடன் கொடுப்பாங்க. ஸோ அந்த சொசைட்டி லேம்ப் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. கேட்பாங்க ஆதிவாசிகளுக்காக தொடங்கப்பட்ட சங்கம் எதுன்னு கேட்பாங்க. லேம்ப்ஸுக்கு விரிவாக்கம் என்னென்னு கேட்பாங்க. லார்ஜ் சைஸ்டு ஆதிவாசி மல்டிபர்பஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. சரியா? லேம்ப்ஸ். அடுத்தது அதெல்லாம் இங்கே வரும். இப்போ என்ன பார்த்துருக்கோம்? எல்லாம் வேறு என்ன விட்டுருக்கு? ஏதாவது விட்டுருக்கா? கோஆப்டெக்ஸு ஓகே, நெசவாளர் ஆள் வெரி குட். வீட்டு வசதி சங்கம் தான். இங்கே வீடு கட்டும் கூட்டுறவு சங்கம் போட்டாச்சே. ஹவுசிங் போர்டெலாம் அது கூட்டுறவு சங்கம் கிடையாது. சரியா? வேணால் பணியாளர் கூட்டுறவு சங்கம் வச்சுக்கலாம். அதாவது ஒரு நிறுவனத்துலேயோ அரசாங்கத்துலேயோ பணி செய்யக்கூடிய பணியாளர்லாம் ஒன்று சேர்ந்து வச்சுக்குவாங்க, பணியாளர் கூட்டுறவு சங்கம். அதை வந்து த்ரிஃப்ட் சொசைட்டி, கிரெடிட் அண்ட் ஒரு இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், சரி, எம்ப்ளாயீஸ் கிரெடிட் அண்ட் த்ரிஃப்ட் சொசைட்டி அப்படிம்பாங்க. த்ரிஃப்ட்னா சேமிப்பு சங்கம், சிக்கனம் மற்றும் நாணய சங்கம் அப்படிம்பாங்க. பணியாளர் கூட்டுறவு சங்கம் அது அரசாங்கத்தில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு பெருசாக ஒரு உண்டாய் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பரும் ஒன்று சேர்ந்து ஒரு சங்கத்தை உருவாக்கலாம். அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்லாம் அதில் விருப்பப்படுறோம் மெம்பராக சேர்ந்துக்கலாம். அவன்கிட்ட பணம் இருந்ததுன்னா அங்கேயே டெபாசிட் பண்ணிடலாம். சரியா? தேவைப்படுறவங்க கடன் வாங்கிக்கலாம். பணியாளர் கூட்டுறவு சங்கம். சிக்கனம் மற்றும் நாணய சங்கம்னு சொல்லுவாங்க. பணியாளர் கூட்டுறவு சங்கத்துக்கு பேர் என்ன? சிக்கனம் மற்றும் நாணய சங்கம், த்ரிஃப்ட் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கனம் மற்றும் நாணய சங்கம். அப்புறம் அதேமாதிரி மாணவ கூட்டுறவு பண்டகசாலை, நெசவாளர் போட்டோம், ஆடு வளர்ப்பு போட்டோம், இது போட்டோம், விற்பனை கூட்டுறவு சங்கம், அப்புறம் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம். பாருங்கள், இவங்களாம் என்னென்ன வேலை செய்வாங்கன்னு அப்படியே நீங்களே சொல்லிடலாம். நுகர்வோர் கூட்டுறவு சங்கம்,
சார் பால் கூட்டுறவு சங்கம் சார் நான் வெரி குட். கிரெடிட். அதுவும் இதில் தான் வரும். பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம். அச்சகம், அது பணியாளர் சொசைட்டி. அது அச்சகம் இல்லை, பணியாளர் கூட்டுறவு சங்கம், பால் கூட்டுறவு சங்கம். அப்புறம் உர கூட்டுறவு தொழிற்சாலைங்க சார். எதுங்கம்மா? உரம் சார், உரம் மேக்கிங் பண்றாங்க சார் அந்த சங்கம். இது சொல்கிறீங்களா? அது ஃபெடரேஷன். அது அது நான் சொல்கிறேன். அதை பற்றி பால் கூட்டுறவு சங்கம். வேறு இன்னொன்று சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? பணியாளர் கூட்டுறவு சங்கம். இந்த பணியாளர் வேறு, தொழிலாளர் கூட்டுறவு சங்கம். இதெல்லாம் பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தொழிலாளர் கூட்டுறவு சங்கம். ஒரு தொழில் தெரிஞ்சவங்களாம் ஒன்று சேர்ந்து அந்த சங்கத்தை ஆரம்பிச்சுக்குவாங்க. அங்கே ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி மிஷின்லாம் போட்டு அவன் வந்து அந்த தொழிற்சாலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு போவான். அந்த பொருள்லாம் விற்ற காசில் லாபம் வரும். அந்த லாபத்தை அவனுக்கே பிரித்து கொடுத்துருவாங்க தொழிலாளர் கூட்டுறவு. அல்லது அவன் வீட்டிலே செய்யலாம். இப்போ நெசவாளர் கூட்டுறவு சங்கம் இருக்குல்ல, அது ஆக்சுவலாக தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் தான். நெசவு தொழில் அவனுக்கு தெரியும். ஸோ அவனுக்கு தேவையான ரா மெட்டீரியல் அவங்க வாங்கி தருவாங்க சங்கம். அவன் போய் நெசவு நெஞ்சிட்டு துணியை நெஞ்சிட்டு திரும்ப கொண்டு வந்து சங்கத்தில் கொடுத்துருவான். சங்கம் அதை விற்றுட்டு ஃபஸ்ட்டு அவன் நெஞ்சு கொடுத்ததுக்கு லாபம் சம்பளம் கொடுத்துருவாங்க. அந்த புடவையோ வேஷ்டியோ விற்றதுக்கப்புறம் அதில் வர லாபத்தை திரும்ப அவனுக்கே பிரித்து கொடுத்துருவாங்க. அது மாதிரி தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் 2 இருக்குது. ஒன்று சங்கத்திலேயே போய் வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்கிக்கிறது, அல்லது பொருளை ரா மெட்டீரியல் சங்கம் வாங்கி தந்துடும். அவன் போய் அதை ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றி கொண்டு வந்து சங்கத்தில் கொடுத்துருவான். அவன் செஞ்சதுக்கு கூலி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் அந்த பொருளை விற்றுட்டு கடைசியில் லாபம் வரும்ல, அந்த லாபத்தையும் அவனுக்கு பிரித்து கொடுத்துருவான். அந்த மாதிரி அது தொழிலாளர் கூட்டுறவு சங்கம். அப்புறம் மீனவ கூட்டுறவு சங்கம்லாம் வந்துருச்சா? ரைட், அதெல்லாம் வந்துச்சு. சர்க்கரை உற்பத்தி, சர்க்கரை தொழிற்சாலை, அது கொஞ்சம் சங்கங்கள் இருக்குது. கூட்டுறவு அடிப்படையில் சர்க்கரை உற்பத்தி, கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு எதில் வரும்? நான் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸில் வரும். அது தனியாக பார்க்க போகிறோம். அதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஆகுறாங்க, என்ன ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரும் கூட்டுறவு சங்கங்களோட வகைகள். அப்புறம் அதேமாரி கடன் சங்கத்தில் சங்கம்னு சொல்லலாம், வங்கின்னு சொல்லலாம். எத்தனை வகையான கடன் கொடுக்குறாங்க சிலபஸ்லேயே கொடுத்துருக்கான். சரியா? ரைட். அடுத்தது விவகார எல்லை அப்படிம்பாங்க. விவகார எல்லை, இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தான் அங்கே நான் போகும்பொழுது சொல்லிட்டு போவேன், டக்குன்னு புரிஞ்சுக்கலாம். விவகார எல்லை, விவகார எல்லைன்னா என்னம்மா? இங்கிலீஷில் ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன். அது நானே சொல்கிறேன், ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன். கேட்பாங்க ஒரு சங்கத்தின் விவகார எல்லை என்றால் என்னன்னு கேட்பாங்க. அப்புறம் பிஏசிஎஸ் படி விவகார எல்லை எவ்வளோ இருக்கும் கேட்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு சங்கத்துக்கும் கேட்பாங்க. ஓகேவா? ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் என்னது அப்படின்னா? தாலுக் லெவல்லையா? நான் ஏரியாலாம் கேட்கல உங்களை. எதுக்கு தாலுக் லெவலில்? பிஎஸ்சிஎஸ் உடையா? ஒரு சங்கத்தோட விவகார எல்லைன்னு சொல்லிட்டு வகுத்துருவாங்க. பைலா அப்படின்னு ஒன்று. பைலானா என்ன? துணை விதி. என்னது அப்படின்னா? சரி, சட்டம்னா என்னென்னு தெரியணும், அதுக்கப்புறம் விதினா என்னென்னு தெரியணும், அப்புறம் துணை விதி. சட்டம்னா அவுட்லைன். இப்போ சொன்னோம்ல, கூட்டுறவு சங்கங்களுடைய சட்டம் எந்த அரசாங்கத்துக்கு கீழே வருது? ஒன்றிய அரசாங்கமா, மாநில அரசாங்கமா? மாநில. கேள்வி, அது ஒரு கேள்வி. அதனால தான் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 உருவாக்கியிருப்பாங்க. இது அவுட்லைன் இருக்கும் இதில். சரியா? இப்போ ஒரு சங்கத்துக்கு விவகார எல்லைன்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே விவகார எல்லை இப்போ பிஎஸ்சிஎஸ்னால் எவ்வளோ விவகார எல்லை இருக்கணும், நகர கூட்டுறவங்கன்னா எவ்வளோ விவகார எல்லை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அதான் விதி. சட்டத்தை வந்துட்டு சட்டப்பேரவையில் கொண்டுட்டு வருவாங்க. சட்டம் இயற்றும் துறை இருக்கு இல்லையா, சட்டப்பேரவை அங்கே உருவாக்குவாங்க. அங்கே பெரும்பான்மையான உறுப்பினர் உருவாக்கி சொன்னால் சட்டமாக மாறும். அந்த சட்டத்தை டீட்டெயில்டாக எழுதுவாங்க. அதுக்கு பேர் தான் விதி. இங்கிலீஷில் அதுக்கு பேர் ரூல். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதி எந்த வருஷம்? 1988. இந்த சட்டத்துக்கு உட்பட்டு அந்த விதியை உருவாக்குவாங்க. 5 வருஷம் இருக்குது அது உருவாக்குறது. ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி உருவாகும். 1988.
இதுபடி தான் எல்லா சங்கமும் நடக்கணும். இந்த சட்டம் விதிக்கு உட்பட்டு ஒவ்வொரு சங்கமும் அவங்களுக்குன்னு ஒரு சட்டத்தை உருவாக்குவாங்க. அதுக்கு பேர் தான் துணை விதி. இங்கிலீஷ்லன்னா அதுக்கு பேர் பைலா. அந்த துணை விதி யார் உருவாக்கணும்னா அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்லாம் சேர்ந்து உருவாக்கணும். துணை விதி யார் உருவாக்கணும்? அந்த சங்கத்தில் உள்ள மெம்பர்லாம் சேர்ந்து உருவாக்கணும். அந்த சங்கத்தில் உள்ள மெம்பர்லாம் சேர்ந்து உட்காந்தா அதுக்கு பேர் என்ன? ஜெனரல் பாடி மீட்டிங் சார், பொது பேரவை. அதுக்கு பேர் தானே அது பேரவை. பொது பேரவைன்னு சொல்லலாம்னா பேரவை, மகாசபை எல்லாம் பேரவை. பேரவையில் 2-3 டைப் இருக்குது. அதில் பொது பேரவை வேறு, சிறப்பு பேரவை வேறு, அதெல்லாம் பேரவை, மகாசபை. அந்த டைப் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாத எதுவுமே இருக்காது. இங்கிலீஷில் ஜென்ரல் பாடி, அதில் டைப்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இந்த ஜென்ரல் பாடி, ஜென்ரல் பாடின்னா என்ன அர்த்தம்? அந்த சங்கத்தில் எல்லா உறுப்பினர் சேர்ந்து உக்காந்தாங்கன்னா அதுதான் ஜென்ரல் பாடி. பொது அதை பேரவை, மகாசபை. அவங்க தான் அவங்களுக்கான விதியை, துணை விதியை உருவாக்கும். அந்த துணை விதி எதுக்கு உட்பட்டு இருக்கும்? கூட்டுறவு சங்கங்களின் சட்டம், கூட்டுறவு சங்கங்களின் விதிக்கு உட்பட்டு அதை உருவாக்குவாங்க. துணை விதி. அந்த துணை விதியில் டிஃபைன் பண்ணுவாங்க. இதுதான் நம்மளுடைய விவகார எல்லை அப்படின்னு சங்கத்தில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு பிஏசிஎஸ் உருவாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ரைமரி அக்ரிகல்ச்சரர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லவே கூடாது. பிஎஸ்சிஎஸ். அதுக்கு துணை விதியில் சொல்லியிருக்காங்க. என்ன சார்? விதியில் சொல்லியிருப்பாங்க. பெரிய கிராமமாக இருந்தால் ஒரு கிராமம், சிறிய கிராமம் இருந்தால் 4-5 கிராமம் சேர்ந்து உருவாக்கிக்கலாம் அப்படின்னு துணை விதியில் இருக்கும். அப்போ அவங்க ஃபஸ்ட்டு அந்த சங்கத்தை ஆரம்பிக்கிறாங்களா, விவசாயம்லாம் ஒன்று சேர்ந்து உட்காடுறாங்களா, அவங்க முடிவு பண்ணுவாங்க. என்னப்பா இத்தனை கிராமம் சேர்ந்து உருவாக்கலாமா அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க. அதான் வந்து என்னது விவகார எல்லை. அப்படின்னா என்னன்னாக்கா, அந்த சங்கம் அந்த சங்கத்தில் உறுப்பினராக சேரணுன்னாக்கா அந்த விவகார எல்லையில் வசிக்கக்கூடியவனாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும், கேள்வி வரும். அல்லது அந்த விவகார எல்லையில் அசையா சொத்து இருக்கணும், விவசாய நிலம் அதெல்லாம் இருக்கணும். அவன் தான் வந்துட்டு இதில் மெம்பராக சேர முடியும். வெளியூரில் வசிக்கலாம், ஆனால் இங்கே அவனுக்கு என்ன இருக்கணும்? சொத்து இருக்கும். அவனை தானே சேர்த்திக்குவாங்க, மெம்பராக சேர்த்துக்குவாங்க. ஓகேவா? அடுத்தது இல்லை, இப்படி சொல்லலாம், இப்போ இந்த மாதிரி சொல்லலாம், வேறு மாதிரி டிஃபைன் பண்ணலாம். ஒரு சங்கத்தின் விவகார எல்லை என்றால் என்ன? அந்த விவகார எல்லை முடிவு செய்வது யார்? விவகார எல்லை முடிவு செய்வது யார்? அந்த சங்கத்தோட பேரவை. விவகார எல்லைன்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சங்கம் தான் வழங்கக்கூடிய சேவையை அந்த குறிப்பிட்ட பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த குறிப்பிட்ட பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு தான் வழங்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குறிப்பிட்ட பகுதியில் வசிக்கக்கூடியவன் தான் என்ன பண்ணுவான்? மெம்பராக சேர முடியும். அதுதான் கான்செப்ட். அதுக்கு வெளியில் இருக்கிறவன் நீ போய் கடன் வாங்க முடியாது, டெபாசிட் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அப்போ இது நம்ம ஏரியாவில்ப்பா, அங்கே போகும். போலீஸ் ஸ்டேஷனில் படம்லாம் பார்த்துருப்பீங்களே, இது என் ஏரியாவில் வராது, அந்த ஸ்டேஷன் அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடு, அது மாதிரி தான் இது. அப்போ அந்த விவகார எல்லையை விட்டு வெளியிலேருந்து வந்தான் அப்படின்னா அவனுக்கு எந்த சர்வீஸும் கொடுக்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? ரைட். இது சங்கத்துக்கு சங்கம் மாறுபடும் விவகார எல்லை. அது என்னென்ன விவகார எல்லை, என்ன ஏது அப்படின்னு பார்ப்போம், சொல்கிறேன். ரைட். இப்போ விவகார எல்லை இதெல்லாம் பார்த்தாச்சு. மகாசபைனா என்னன்னு பார்த்தாச்சு. இதெல்லாம் ஓகே. அடுத்தது இப்போ மகாசபை பார்த்தோமா, அது ரிலேட்டடாக பார்த்துருவோம். தயவு செஞ்சு நோட்ஸ்லாம் எடுக்காதீங்க, கதை மாதிரி கேட்டுட்டு வாங்க. புரியாத கேளுங்க, நோட் எடுத்து. கதை மாதிரி கேட்டிங்கன்னா போதும், நீ படிக்கவே தேவையில்லை, கதை மாதிரி புரிஞ்சுக்கும். அடுத்தது ஒரு சங்கத்தில் பெரிய அதிகாரம் படைத்த அமைப்பு அது மகாசபை. மகாசபைன்னா என்ன? எல்லா உறுப்பினர் சேர்ந்து உக்காந்தாக்கா வருஷத்தில் குறைஞ்சது ஒரு தடவை கூடுவாங்க. ஓகேவா? அடுத்தது இன்னொரு அதிகாரம் படைத்த அமைப்பு எது சார் அப்படின்னாக்கா நிர்வாக குழு. இதையும் புரிஞ்சுக்கோங்க. அதில் எத்தனை பேர் இருப்பாங்க, என்ன ஏது, அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம். நிர்வாக குழு, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். மகாசபை, அந்த சங்கத்தில் உள்ள எல்லாரும் அங்கே இருப்பாங்க. சங்கம் ஒழுங்காக நடக்குதா இல்லையான்னு வாட்ச் பண்ணணும்ல. அதனால் அந்த மகாசபையிலேருந்து கொஞ்சம் பேரை தேர்ந்தெடுத்து நீ தாப்பா நிர்வாகக்குழுன்னு உட்கார வச்சுருவாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு 10 பேர் அல்லது 5 பேர், சங்கத்துக்கு தகுந்த மாதிரி.
அதில் அவங்களில் ஒருத்தரை தலைவராக தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அப்போ ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், அதெல்லாம் எல்லாம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னாவே அவங்களுக்குள்ள இருந்து தலைவர் துணைத் தலைவர்லாம் தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அப்புறம் இயக்குனர், இவங்களாம் சேர்ந்து தானே அது நிர்வாக குழு. மகாசபை வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கட்டாயம் கூடணும். ஓகேவா? மகாசபையிலேருந்து தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட உறுப்பினர்லேருந்து ஒரு குழுவை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க தான் நிர்வாக குழு. இவங்க குறைஞ்சபட்சம் மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 தடவை கட்டாயம் கூடுவாங்க. யார்? நிர்வாக குழு. மகாசபையில் அவுட்லைன் டிஃபைன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம சங்கம் என்ன வேலை செய்யணும், இந்த வருஷம் எவ்வளோ பேருக்கு கடன் கொடுக்கணும், எவ்வளோ கடனை வசூல் பண்ணணும், வேறு என்னென்ன சேவையெல்லாம் நம்ம மெம்பர்ஸுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவுட்லைன் போட்டு இவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. சரியா? அந்த அவுட்லைன் எடுத்துகிட்டு வந்து இவங்க மாதத்துக்கு, ஒரு வருஷத்தை அவன் போட்டு கொடுத்துருவான் பிளானை. இவன் என்ன பண்ணால் மாதம், அப்போ ஒரு வருஷத்துக்குனா இந்த மாதம் நம்ம எவ்வளோ பேருக்கு கடன் கொடுக்கணும், எவ்வளோ கடனை வசூலிக்கணும், எவ்வளோ பேர்த்துக்கு கருவியல் விற்கணும், எவ்வளவு இன்புட்டு விற்கணும். இன்புட்னா இது உரம், பூச்சிக்கொல்லி மருந்து, இதெல்லாம் விதை, இதெல்லாம் அதை எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணணும் எல்லாத்தையும் இவன் டிசைன் பண்ணுவான். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இவன் டிசைட் பண்ணி அதை தலைவர்கிட்ட கொடுத்துருவான். சரியா? தலைவர்கிட்ட கொடுத்துருவான். தலைவர் என்ன பண்ணுவார், அதை எம்ப்ளாயீஸ்கிட்ட கொடுத்துருவார். எம்ப்ளாயீஸில் சீஃப் யார் சார்னா செக்ரட்டரி, செயலாளர், மேனேஜர்னு சொல்லலாம். அது அந்த சொசைட்டி பேங்க் தகுந்த மாதிரி ஜென்ரல் மேனேஜர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இவர் யார்? ஜஸ்ட்டு எம்ப்ளாயி. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் போட்டு கொடுக்கக்கூடிய, அதாவது மகாசபை எடுத்த முடிவுக்கு உட்பட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு பிளானை ரெடி பண்ணி இவன்கிட்ட கொடுத்துருவாங்க. இவர் கீழே பணியாளரை நியமனம் செஞ்சு அதான் நீங்களாம் அவங்கள வச்சு அந்த வேலையெல்லாம் செஞ்சு வாங்கணும். யார்? செக்ரட்டரி. அது ஒழுங்காக நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் தலைவர் மட்டும் சங்கத்துக்கு வந்துட்டு போவார். 15 நாளைக்கு ஒரு தடவை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நிர்வாக குழு கூட்டம் நடக்குதா, 15 நாளைக்கு ஒரு தடவை அல்லது மாதத்துக்கு ஒரு தடவையாவது கட்டாயம் நடக்கணும். குறைஞ்சபட்சம் மாதத்துக்கு ஒரு தடவை. போன மாதம் நம்ம இந்த மாதம் என்ன செய்யணும் முடிவு எடுத்து கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் செஞ்சுருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாதத்துக்கு ஒரு தடவை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அதை 15 நாளைக்கு ஒரு தடவை கூடுவாங்க. அப்படி கூடும் பொழுது தலைவர் செக்ரட்டரி தலைவர் பக்கத்தில் உட்காந்துக்குவார். தலைவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் போர்டுக்கிட்ட, மெம்பர்ஸ்கிட்ட. போன மாதம் நம்ம இந்தந்த பிளான்லாம் போட்டோம், இது முடிஞ்சிருக்கு, இது முடியல, இதுக்கு காரணம் எதான், இந்த பிரச்சனை இதை எப்படி சரி செய்கிறதுன்னு அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க ஒரு முடிவு எடுத்து கொடுப்பாங்க. அதை செக்ரட்டரிகிட்ட கொடுப்பாங்க. அவர் போய் திரும்ப அடுத்த மாதம் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்படி நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்படி ஒரு வருஷம் ஃபுல்லாக நடக்கும். ஒரு வருஷம் முடிஞ்சவொடனே எந்த கூட்டம் நடக்கும்? மகாசபை கூட்டம் நடக்கும். அங்கே தலைவர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இந்த ஒரு வருஷம் நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, போன வருஷம் என்ன பிளான் பண்ணாங்க, அதை எதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னு எக்ஸிக்யூட் பண்ண அந்த அறிக்கையை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்கணும். வருடாந்திர அறிக்கை அப்படிம்பாங்க. போன வருஷத்துக்கான பிளானை அப்ரூவல் பண்ணது மகாசபை, அதை எக்ஸிக்யூட் பண்ண போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அதை எடுத்துகிட்டு வந்து மகாசபையில் எல்லா உறுப்பினருக்கு முன்னாடி சொல்லணும். போன வருஷம் நீங்கள் இந்த பிளான்லாம் கொடுத்தீங்க, இது செஞ்சோம், இது செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப அடுத்த வருஷத்துக்கான பிளானை ரெடி பண்ணி வைப்பாங்க. அடுத்த வருஷம் நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம். அப்போ டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பெரும்பான்மையான உறுப்பினர் உருவாக்கிய சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த திட்டம் அதுக்கு அடுத்த வருஷம் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு தீர்மானம் போடுறாங்கன்னா ஒரு உறுப்பினர் எத்தனை ஷேர் வாங்கியிருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, ஒரு உறுப்பினருக்கு ஒரு ஓட்டு. இந்த மாதிரி நிர்வாக குழு தேர்தல் இருக்குல்ல, அதுவாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு தீர்மானம் போடுறாங்களா இருந்தாலும் சரி, ஒரு உறுப்பினர் அவன் எத்தனை ஷேர் 100 ஷேர் வாங்கியிருந்தாலும் சரி, நான் ஒரே ஒரு ஷேர் தான் வாங்கியிருக்கேன். உங்கள் பேர் என்ன? சந்தோஷா? சசிகுமார். நான் 100 ஷேர் வாங்கியிருக்கேன், சசிகுமார் ஒரு ஷேர் தான் வாங்கியிருக்கார். 2 பேரும் ஏதாவது ஒரு தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தினாங்க அப்படின்னா அவரும் ஒரு ஓட்டு தான் போட முடியும், நானும் ஒரு ஓட்டு தான் போட முடியும். அதே அந்த கார்ப்பரேட் கம்பெனி பார்த்தோம்ல, கம்பெனி, அதில் நான் 100 ஷேர் வச்சுருந்தா நான் 100 ஓட்டு போடலாம். நான் ஒரு ஓட்டு போட்டேன்னா 100 ஓட்டு போட்டதுக்கு சமம். நீங்கள் ஒரே ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஓட்டு தான். அந்த மாதிரி கூட்டுறவு சங்கத்தில் அப்படி இல்லை. அதனால தான் கூட்டுறவு சங்கம் மக்களாட்சி அப்படி நடக்குதும்பாங்க. நீ எவ்வளோ பணம் வேணாலும் வச்சுக்கோ, ஒருத்தனுக்கு ஒரு ஓட்டு.
சரியா? இது வந்து முக்கியமான கான்செப்ட். கேட்பாங்க, பார்த்துக்கங்க. அதெல்லாம் எல்லாமே கேட்பான். இப்படி தாங்க நடக்கும். செக்ரட்டரியாக ஒரு கீழே பணியாளர், நீங்களாம் பணியாளர், அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அது கீழே அட்டெண்டரு, அவங்கெல்லாம் பணியாளர். இப்படி தான் எல்லா சங்கமும் செயல்படும். அப்போ மகாசபை என்னன்னு புரிஞ்சிருச்சா? உறுப்பினர் தான் நிர்வாகக்குழுவில் வர முடியும். எம்ப்ளாயீஸ்லாம் அங்கே போகவே முடியாது. நீங்கள் எம்ப்ளாயீஸ், அவ்வளோதான். அதேமாரி ஒரு சங்கத்தில் உறுப்பினராக இருக்கான் அப்படின்னாக்கா அவன் சங்கத்தில் எம்ப்ளாயாக மாறவே முடியாது. ஒரு சங்கத்தில் நீ உறுப்பினராக ஆகணுன்னாக்கா முதல்ல அந்த சங்கத்தில் எம்ப்ளாயே இருக்கக்கூடாது. எப்படி வேணாலும் வச்சுக்க, தலையிலே வச்சுக்க. இவன் தலைவர் அப்படிங்கிறவன் மகாசபையிலேருந்து தேர்ந்தெடுப்பாங்க. மகாசபைனா யார்? எல்லா உறுப்பினரும். அவங்க உறுப்பினர் அவங்கலேருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க. அதை தலைவர்னு தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, நிர்வாக குழுவை தேர்ந்தெடுப்பாங்க. நிர்வாக குழு அவங்களுக்குள்ள ஒருத்தரை தலைவராக தேர்ந்தெடுக்கும். ஓகேவா? ரைட். இதுதான் வந்துட்டு அவங்களோட நிர்வாக அமைப்பு. கேட்பாங்க, ஒரு சங்கத்தில் உச்சபட்ச அதிகாரம் படைத்த அமைப்பு எதுன்னு கேட்பாங்க. எது? மகாசபை. அதேமாதிரி ஒரு சங்கத்தில் மெம்பரை தூக்குறதுனால பவர் மகாசபைக்கு தான். நோட் பண்ணிக்க கொஸ்டின் இதெல்லாம். மெம்பராக சேர்க்கறதுக்கான நிர்வாக குழு சேர்த்திக்குவாங்க. பட் ஒரு மெம்பரை நீக்கணும் அப்படின்னா மகாசபை தான் முடிவெடுக்கணும். மகாசபைனா பெரும்பான்மையான உறுப்பினர் ஓகே சொன்னால் மெம்பரை வந்து தூக்க முடியும். சரியா? அது மாதிரி வேறு ஏதாவது. செக்ரட்டரி வந்துட்டு எம்ப்ளாயி தான் அவன். செக்ரட்டரி ஒவ்வொரு மேனேஜர்னு வைப்பான். ஜென்ரல் மேனேஜர், இப்போ டிசிசிபிலாம் ஜென்ரல் மேனேஜரும்பான். சின்ன சங்கனா செக்ரட்டரிமா. செக்ரட்டரி தான் அவன் தான் மேனேஜர். இவனோட வேலை என்ன? நிர்வாகக்குழு எடுக்கிற முடிவை செயல்படுத்தணும், ரிப்போர்ட் கொடுக்கணும். சரியா? அவ்வளோதான். யாரை வச்சு செய்யணும்? அவர் கீழே பணியாளர் இருக்காங்களா, அவரை வச்சு செஞ்சுருவாங்க. செக்ரட்டரி யார் வருவானா, இப்போ நீங்கள் போய் சேர்றீங்களே ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டாக சேர்றீங்கள, நீங்கள் சீனியர் ஆகி செக்ரட்டரியாக வருவீங்க. நீங்கள் பணியாளர் ஜஸ்ட். ஓகேவா? ரைட். வேறு என்ன வேணும்? அவ்வளோதான். இப்போது முக்கியமான சங்கங்கள் அவங்க என்னென்ன வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ நெசவாளர் கூட்டுறவு சங்கம் முன்னாடி சொல்லியிருப்பேன். நெசவாளர் கூட்டுறவு சங்கம் என்ன பண்ணுவான்? நெசவாளர் தான் அதில் மெம்பராக சேர முடியும். கைத்தறி நெசவாளர் அல்லது பவர் லூமாக இருக்கலாம். அவங்க பவர் லூம் நடத்துகிறாலும் ஒன்றா சேர்ந்து ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிக்கலாம். நெசவாளர் சேர்ந்துக்கிட்டு அந்த சங்கத்தை ஆரம்பிப்பாங்க. இதேமாரி பணியாளர் எல்லாத்தையும் உருவாக்கிடுவாங்க. இந்த நெசவாளர்களுக்கு ரா மெட்டீரியல் கொடுப்பாங்க, நூலை வாங்கி கொடுப்பாங்க சங்கம். அந்த நூலை நெஞ்சிட்டு வந்து சங்கத்தில் கொடுத்துருவான். சரியா? அப்புறம் நெசவாளருக்கு தேவையான கருவிகள், இயந்திரம் இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் நெசவாளருக்கு கடன் கொடுப்பாங்க. சார், கடன் கொடுத்தா கடன் சங்கம் இல்லையா? அவனோட மெயின் பர்பஸ்ஸு நெசவாளர் நல்ல பொருளை உற்பத்தி பண்ணி அவன் பொருளை சேல்ஸ் பண்ணி அவன் நல்லா வாழ வைக்கணும். அதான் சங்கத்தோட நோக்கம். செகண்டரி தான் கடன் கொடுக்குறது. புரிஞ்சுதா? ரைட். அது அதேமாதிரி ஆடு வளர்ப்போர் சங்கம். ஆடு வளர்க்குறது, அந்த எப்படிலாம் ஆடு வளர்க்கலாம், ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுக்குறது, அந்த ஆட்டை வாங்கி திரும்ப விற்று கொடுக்குறது, அவனுக்கு கடன் கொடுக்கறது, அதெல்லாம் இது. அடுத்து மீனவ கூட்டுறவு சங்கம். முன்னாடியே சொல்லிட்டேன் மீனவ கூட்டுறவு சங்கத்தில் என்ன பண்ணுவாங்க. அவனுக்கு வலை வாங்கி கொடுக்கறது, போட்டு பரிசல் வாங்கி கொடுக்கறது, அதுக்கு தேவையான கடன் கொடுக்கறது, அவன் பிடிச்சிட்டு வந்த மீன் என்ன பண்ணுறது, பதப்படுத்தி விற்று கொடுக்கறது அல்லது விற்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறது, அதெல்லாம் மீனவ கூட்டுறவு சங்கம். அடுத்தது இதென்ன போட்டிருந்தோம்? விவசாய சங்கம். பண்ணை கூட்டுறவு சங்கம்னு சொல்லுவாங்க. பண்ணை கூட்டுறவு சங்கம். இதில் 2-3 டைப் இருக்குது. ஒன்று, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் ஒன்றா சேர்த்திக்கிட்டு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. சேர்ந்துட்டு அவங்க லேண்டெல்லாம் சங்கத்துக்கு கொடுத்துருவாங்க. சங்கம் அவன் பிளான் பண்ணி லேண்டை பிரிச்சுக்குவான். பிரிச்சுட்டு சங்கமே விவசாயம் பண்ணும். அவன் மெம்பர்ஸ்லாம் அதில் போய் வேலை செய்வான். இங்கே மட்டும் தான் அவன் வேலை செய்ய முடியும். இங்கே தொழில் கூட்டுறவு சங்கத்தில் மெம்பர்ஸ் போய் வேலை செய்வான். சங்கம் திரும்ப அதை அவன் வேலை செய்கிறது கூலி கொடுத்துரும். அந்த பொருள்லாம் விற்றுட்டு லாபம் வரும். லாபத்தை திரும்ப எல்லா விவசாயியும் பிரித்து கொடுத்துருவான். அது ஒரு டைப் இருக்குது. இன்னொரு பண்ணை கூட்டுறவு சங்கம் இருக்குது. சங்கத்துக்கு லேண்டு எங்கேயாவது ஒரு 100-200 ஏக்கர் அல்லது 1000 ஏக்கரை
அரசாங்கத்திலேருந்து வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு அவனோட உறுப்பினருக்கு 5 ஏக்கர் கொடுத்துருவான். லேண்ட் யாரோட சொந்தம்? சங்கத்துக்கு தான் சொந்தம். நீ விவசாயம் பண்ணுற, உனக்கு தேவையான கடன் கொடுப்போம் சங்கம், உனக்கு தேவையான இன்புட்ஸு இடுபொருட்கள் கொடுப்பான். நீ அதை வாங்கிட்டு போய் விவசாயம் பண்ணி பொருளை கொண்டு போய் சங்கத்தில் விற்றுட்டு நீ லாபம் எடுத்துக்கலாம். இப்படி 2 டைப் இருக்குது. பண்ணை கூட்டுறவு சங்கத்துக்கு பேர் போன நாடு வந்து USSR, அப்புறம் இஸ்ரேல். இப்போ இஸ்ரேல் சண்டை நடந்துகிட்டு இருக்குல்ல, அந்த ஒரு பண்ணை கூட்டுறவு சங்கத்துக்கு ஃபேமஸே அவனுக்கு 2 பேர் தான். அந்த மாதிரி. அடுத்தது விற்பனை கூட்டுறவு சங்கம். இது இவனோட வேலை என்னென்னா விவசாய விளைபொருளை விற்பனை பண்ணி கொடுப்பான். விவசாயி இங்கே இருக்கான்ல, விவசாயி இந்த பிரதம கூட்டுறவு சங்கம்லாம் இருக்குல்ல, இங்கெல்லாம் கடனை வாங்கி விவசாயம் பண்ணுவான். விவசாயம் பண்ணி உற்பத்தியான பொருளை கொண்டு போய் எங்கே விற்கணும்? நீ விற்பனை கூட்டுறவு சங்கத்தில் அதை விற்று கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவான் விற்பனை கூட்டுறவு சங்கம். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, சொல்கிறேன். சரியா? ஒன்று, வியாபாரியை வர வச்சு விவசாயிகளையும் அந்த அன்றைக்கி வர சொல்லிடுவாங்க. விவசாயிலாம் வருவாங்க. அவன் விளைவிச்ச பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு நிலம் இருக்கும், அதில் அடுக்கி வச்சுருவான். வியாபாரிகள்லாம் வருவானுங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக இருந்து வருவானுங்க. அவெல்லாம் வந்துட்டு வியாபாரிகள் வந்து அசோசியேட் மெம்பராக சேர்த்திக்குவாங்க. விற்பனை கூட்டுறவு சங்கத்தில் பி பிரிவு உறுப்பினராக விவசாயி சேர்த்திக்குவாங்க. பி பிரிவு உறுப்பினராக. சரியா? விவசாயிகள் தான் வந்துட்டு ஏ பிரிவு உறுப்பினர். 2 இருக்குது. ஏ பிரிவு உறுப்பினர் தான் ஓட்டு உரிமை எல்லாமே இருக்குது. அசோசியேட் மெம்பருமாங்க, அது பி பிரிவு உறுப்பினருமா, அவனுக்கு ஓட்டு உரிமை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜென்ரல் பாடி மீட்டிங்கே போக முடியாது, எலெக்ஷனில் நிற்க முடியாது, சும்மா பேரளவு உறுப்பினர், அவ்வளோதான். கேள்வி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பி பிரிவு உறுப்பினர் ஓட்டு போட முடியுமா? முடியாது. அடுத்தது அப்போ வியாபாரிலாம் வர சொல்லுவான். அப்புறம் விவசாய விளைபொருள்லாம் பார்ப்பான். அவன் கோட் பண்ணுவான். ஏன்ற விவசாயி 1 2 3 100 விவசாயி இருக்கான். அவன் அந்த பொருள் இப்போ மஞ்சளை கொட்டி வச்சுருப்பான். 1வது விவசாயி இவனுக்குன்னா ஒரு மூட்டை இவ்வளோ அப்படின்னு கோட் பண்ணுவான். எல்லா விவசாயம் கோட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டுருவாங்க. மறைமுக ஏல முறையில் மதியம் 3 மணிக்கு பெட்டி பிரிப்பான் அப்படின்ட்டுருவான். கேட்பாங்க விற்பனை கூட்டுறவு சங்கத்தில் என்ன முறையில் பொருள் விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு. மறைமுக ஏல முறை. 3 மணிக்கு பெட்டியை பிரிப்பாங்க. இப்போ 1வது விவசாயி யார் அதிகபட்சமாக விலை கோட் பண்ணியிருக்கானோ அவனுக்கு கொடுத்துருப்பான். குப்புசாமிங்க, உங்களுக்கு உங்கள் பொருளை 100 ரூபாய்க்கு அவர் தான், மற்றவங்களாம் கம்மியாக தான் கோட் பண்ணியிருக்காங்க, குப்புசாமிக்கு நீ விற்கிறியா? அப்போ 1ஆம் நம்பர் விவசாயி அப்படின்னு கேட்பார். அதுவும் அவன் விருப்பம் தான், விவசாயி ஒத்துக்கணும். 100 ரூபா, ஓகே நான் விற்கிறேன் அப்படின்னா விற்றுடுவாங்க. இல்லை கட்டாயம் நீ விற்கணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி விற்று கொடுப்பாங்க. அல்லது சங்கம் என்ன பண்ணலாம், அப்போ கரும்பு விவசாயியாக கரும்பெல்லாம் வாங்கி கரும்பாலை வச்சு சர்க்கரை ஆலை வச்சு அரைச்சி சர்க்கரையை விற்றுட்டு அந்த காசை வாங்கி விவசாயி கொடுக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். எங்கே விற்பனை கூட்டுறவு சங்கம். அதேமாதிரி அவன் கொண்டு வந்த பொருள் விற்கலையா, இன்றைக்கி விற்கலை, திரும்ப அடுத்த மாதம் ஏலம் நடக்கும். அது வரைக்கும் சேமித்து வைக்கணும். குடோன் உருவாக்குறது. சரியா? இடுபொருட்கள் கொடுக்கறது யாரோட வேலை? விற்பனை கூட்டுறவு சங்கத்துக்கு. நல்ல இடுபொருள் கொடுத்தா நல்ல தரமான பொருள் விளையும். அப்போ நல்ல விலைக்கு விற்கலாம். தரமான பொருள் விளைஞ்சாக்கா அப்போ விவசாயிக்கு என்ன பண்ணலாம்? லாபம் கிடைக்கும். கடன் மட்டும் இவன் கொடுக்க மாட்டான். அவன் விவசாயி கடன் வேணும்னு வச்சுக்கோ, இவன்கிட்ட போய் வாங்க சொல்லுவான். அதான் கடன் விற்பனை இணைப்பு திட்டம். முக்கியமானது, இந்த கொஸ்டின் இல்லாததே இருக்காது. கடன் விற்பனை இணைப்பு, லிங்கிங் ஆஃப் கிரெடிட் வித் மார்க்கெட்டிங். கடன் விற்பனை இணைப்பு திட்டம். இது ஒரு குழு கூட ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. லிங்கிங் ஆஃப் கிரெடிட் வித் கோஆப்ரேட்டிவ், கிரெடிட் வித் மார்க்கெட்டிங். இது ஒரு அக்ரிமெண்ட். இப்போ போய் ஒரு விவசாயி ஒரு பிஎஸ்சிஎஸில் மெம்பராக இருக்கான். அவன் போய் அந்த பிஎஸ்சிஎஸில் என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கி நெல் பயிர் செய்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ பயிர் செய்யும் பொழுது அந்த விவசாயிகிட்ட அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கிக்குவாங்க. அந்த ஏரியாவில் ஒரு விற்பனை கூட்டுறவு சங்கம் இருக்கும். நீ நம்ம சங்கத்திலேருந்து கடன் வாங்கி நீ பயிர் செஞ்ச அப்படின்னாக்கா அது மூலிமா விளையக்கூடிய விளைபொருளை நம்ம ஏரியாவில்
மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்குது, விற்பனை கூட்டுறவு சங்கம், நீ அங்கே தான் விற்கணும் அப்படின்னு அக்ரிமெண்ட் வாங்கிக்குவான். யார் வாங்குவா? பிஎஸ்சிஎஸ், கடன் சங்கம். அதே மாதிரி அவன் கடன் வாங்கி நெல் பயிர் செய்கிறான், விளைஞ்சிருச்சு, அந்த பொருளை எங்கே தான் கொண்டு போய் விற்கணும்? விற்பனை கூட்டுறவு சங்கத்தில் கொண்டு போய் விற்பான். சரி, அங்கே கொண்டு போய் விற்கிறான். அப்போ விற்கும் பொழுது 1000 ரூபா கடன் வாங்கி விவசாயம் செய்கிறான். விற்கும் பொழுது 2000 ரூபா கிடைக்கிது அவனுக்கு. உடனே அந்த விற்பனை சங்கம் என்ன பண்ணுனாக்கா, ஆல்ரெடி கடன் சங்கம் என்ன பண்ணியிருக்கோம், குப்புசாமியோட கடன் லிஸ்ட்டு, அவன்கிட்ட யார் யாரெல்லாம் கடன் வாங்கிறானோ அந்த லிஸ்ட்டு அந்த விற்பனை சங்கத்துக்கு அனுப்பிடுவான். பார்ப்பான், குப்புசாமி 1000 ரூபா வாங்கியிருக்க, அப்பா கடன் சங்கத்தில் 1000 ரூபா வாங்கியிருக்க, அதை நான் பிடிச்சிட்டு மிச்சம் 1000 ரூபா கொடுப்பேன். இந்த 1000 ரூபாய் நான் என்ன பண்ணுவேன், அப்படியே கொண்டு போய் கடன் சங்கத்தில் கொடுத்துருவேன். சரியா? பட் விற்பனை சங்கத்தோட இதுக்கு பேர் தான் கடன் விற்பனை இணைப்பு திட்டம். இதுக்கு பேர் தான் என்னது? கடன் விற்பனை இணைப்பு திட்டம். சரியா? இதுக்கு பேர் தான் கடன் விற்பனை இணைப்பு. கேட்பாங்க, கடன் விற்பனை இணைப்பு திட்டம்னா என்ன? 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாம். அல்லது கடன் விற்பனை இணைப்பு திட்டத்தில் எந்தெந்த சங்கம் இருக்குது கேட்பாங்க. ஓகேவா? ரைட். இதில் விற்பனை சங்கம் இருக்கு இல்லையா, அதோட விவகார எல்லை. விவகார எல்லையை பற்றி முன்னாடி சொல்லிட்டேன்னா, விற்பனை கூட்டுறவு சங்கத்துடைய விவகார எல்லை பார்த்திங்கன்னா தாலுக்கா. தாலுக்குன்னா தெரியல, நிறைய நூற்றுக்கணக்கான கிராமம் சேர்ந்து விற்பனை. அதே கடன் சங்கத்தினுடைய விவகார எல்லை, பெரிய கிராமமாக இருந்தால் 1 கிராமம், சின்ன கிராமமாக இருந்தால் 4-5 கிராமம் சேர்ந்து அது அவங்களா பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். கேட்பாங்க, பிஏசிஎஸ்னுடைய விவகார எல்லை என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒரு கிராமம் அல்லது சில கிராமங்கள் சேர்ந்து ஆரம்பிக்கலாம். அந்த அப்படின்னா அர்த்தம், அந்த கிராமம் விவசாயம்லாம் ஒன்று சேர்ந்து ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ரைட். அந்த மாதிரி கேட்பாங்க. அதேமாதிரி விற்பனை சங்கம் இருக்கு இல்லையா, அதோட தொடக்க சங்கத்தினா அடிமட்ட அளவில் இருக்கும். இது ஒரு இதுக்கு வந்தோம். சரி, அடுத்தது கடன் சங்கங்களோட அமைப்பு பார்க்கலாமா? எத்தனை அடுக்கில் இருக்குது, என்ன இருக்குன்னு. தமிழ்நாட்டில் கடன் சங்கங்கள் பார்க்கலையா? பார்க்காம வந்துட்டோமா? சரி. நுகர்வோர் சங்கம்னா ஒன்றும் கிடையாது, பலசர கடை. நுகர்வோர் சங்கம்னா என்ன? பலசர கடை. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இல்லவாசிகள், இப்போ நகரத்தில் தான் வைப்பாங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட விவகார எல்லையில் வசிக்கக்கூடியவங்களாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பலசர கடையை ஆரம்பிப்பாங்க. உலகத்திலே முதல் சக்ஸஸ்ஃபுல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினா நுகர்வோர் சங்கம் தான். எங்கே உருவாக்குனாங்க? இங்கிலாந்தில். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் ஒன்று சேர்ந்து சங்கத்தை ஆரம்பிச்சிக்கலாம். இவனோட வேலை என்ன? அந்த பொதுமக்களுக்கு தேவையான பலசர ஜாமான்லாம், அரிசி, கோதுமை, அப்புறம் அந்த ஐட்டம்லாம் இருக்குல்ல, பருப்பு கிருப்பு எல்லாத்தையும் எங்கே கிடைக்குதோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்து சேல் பண்ணணும். அதுதான் உன்னோட வேலை. பலசர கடை தான் இது, வேலை ஒன்றுமே கிடையாது. அடுத்து பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம். டைப்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஒவ்வொன்றும் அது எத்தனை அடுக்கில் இருக்குது, என்னென்ன செய்கிறாலும் பார்ப்போம், தெரிஞ்சுக்க. எல்லாம் எதானாலும் கேட்பான், எல்லாமே டாப் டு பாட்டம். விவசாயிகள் சங்கம் மாதிரி தான் இதுவும். ஆனால் அவன் பால் உற்பத்தி செய்யணும். சரியா? அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்லாம் ஒன்று சேர்ந்து அந்த சங்கத்தை ஆரம்பிப்பாங்க. அதான் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம். அவன் வேலை என்னது? அந்த பாலை வாங்கி நல்ல விலைக்கு விற்று கொடுக்கும். அதான் அவனோட வேலை. அதுக்கு போக என்ன பண்ணுவான்? தேவைப்பட்டுச்சுன்னா பசுமாட்டெல்லாம் வாங்குறதுக்கு கடன் கொடுப்பான். அந்த பசுமாட்டுக்கு தேவையான மருத்துவ வசதி செஞ்சு கொடுப்பான். யார்? அந்த சங்கம். ஏன்னா சங்கம் 1000 பேர் சேர்ந்து உருவாக்கியிருப்பான். அப்போ சங்கத்துக்கிட்ட நிறையா பணம் வரும். அந்த பணத்தை வச்சு ஹாஸ்பிட்டல் உருவாக்கலாம், டாக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். சரியா? நிறையா பால் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? கோல்டு ஸ்டோரேஜ் பதப்படுத்தும், அல்லது கூலிங் குடோனு பால் சேமித்து வைக்கிறது, அதெல்லாம் செஞ்சுக்கலாம். அதிலேருந்து இவங்களோட கூட்டமைப்பு தான் எது? ஆவின். பார்ப்போம், டீட்டெயில்டாக சொல்கிறேன். அந்த மாதிரி. அப்புறம் தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் முன்னாடி சொல்லியாச்சு. அடுத்தது எல்லாமே கேள்வி பார்த்துக்கோங்க. இப்போ அதோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். தமிழ்நாட்டில் கடன் சங்கங்களுடைய அமைப்பு. தமிழ்நாட்டில் கடன் சங்கங்களின் அமைப்பு.
மெட்டீரியலே தேவையில்லை, சும்மா வீடியோ பார்த்தீங்கன்னா போதும். கேள்வியே இப்படி தான் இருக்கும், நான் சொல்கிற மாதிரி தான் கேள்வியே இருக்கும், பார்த்துக்க. விவசாயம் சார்ந்த கடன், விவசாயம் சாராத கடன். விவசாயம் சார்ந்த கடன், விவசாயம் சாரா கடன். போன தடவை அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், டிஆர்பிக்காக எழுதுகிறவங்க அவங்களுக்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அதாவது அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டிஸ், இங்கிலீஷில் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டி. இது நான் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டி. அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி விவசாயத்துக்கு கடன் கொடுக்குறவன், விவசாயம் அல்லாதவங்களுக்கு கடன் கொடுக்குறான் நான் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி. எக்ஸாம்பிள் இதுக்கு அர்பன் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, நகர கூட்டுறவங்களாம் இதில் வரும். நகர கூட்டுறவு வங்கி, வீடு கட்டும் கூட்டுறவு சங்கம். வீடு கட்டும் கூட்டுறவு சங்கத்தில் 2 டைப் இருக்குது. ஒன்று, இவன் இடத்த வாங்கி, இந்த சங்கம் இடத்த வாங்கி வீடு கட்டி விற்கலாம் அல்லது வாடகைக்கு விடலாம், சரியா? இன்னொரு டைப் இருக்குது, வீடு கட்டுறதுக்கு கடன் கொடுப்பான். நீ லேண்ட் வாங்கிக்கணும், நீயே வீடு கட்டிக்கணும், அதுக்கு தேவையான கடன் கொடுப்பான். இது நீண்ட கால கடன் தான் கொடுப்பான். வீடு கட்டும் கூட்டுறவு சங்கம் என்ன வகையான கடன் கொடுக்கான்னு கேட்பான், நீண்ட கால கடன். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வீடு கட்டுறதுக்கு லட்சக்கணக்கில் வரும்ல, உடனே நீ கடன் அடைக்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்ட முடியும், 10 வருஷம் 5 வருஷத்துக்கு. ஸோ நீண்ட கால கடன். நுகர்வோர் நகர கூட்டுறவங்கி குறுகிய மற்றும் மத்திய கால கடன் கொடுப்பான். அப்புறம் வேறு பணியாளர் கூட்டுறவு சங்கம், ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்லாம் ஒன்று சேர்ந்து நடத்துகிறது தான் இது பணியாளர் கூட்டுறவு சங்கம். எம்ப்ளாயீஸ் கிரெடிட் த்ரிப்ட் சொசைட்டி அப்படிம்பாங்க, த்ரிப்ட் அண்டு கிரெடிட் சொசைட்டி அப்படிம்பாங்க. சிக்கன மற்றும் நாணய சங்கம், எம்ப்ளாயீஸ் பணியாளர் கூட்டுறவு சங்கம். இவங்களாம் முக்கியமான கடன் சங்கங்கள். விவசாயம் அல்லாதவங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு அடுக்கு முறையில் இருக்க மாட்டாங்க, யூனிட்டரி ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் தமிழ் வார்த்தை சொல்கிறேன், யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். யூனிட்டரி ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல, இங்கிலீஷ் வார்த்தை நீ தான். என்ன டயரில் இருக்குது, என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குதுன்னு கேட்பாங்க, யூனிட்டரி ஸ்ட்ரக்சர். சரியா? இங்கே பாருங்க, யூனிட்டரி ஸ்ட்ரக்சர்னா இல்லை. இப்போ சேலம் நகர கூட்டுறவு சங்கம்னு ஒன்று இருக்குது, சேலம் சிட்டி. சேலம் சிட்டிக்குள்ளே மட்டும்தான் அவங்களோட விவகாரம் இல்லையா இருக்கும், சரியா? அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் அந்த சங்கத்தில் மெம்பராக இருப்பாங்க. விருப்பப்படுற வியாபாரி அவங்களாம் சேர்ந்துக்குவாங்க. ஒரே சங்கம்தான், ஒரே ஜென்ரல் பாடி இருக்கும், ஒரே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, எல்லாமே. அதோட பிரான்ச்சஸ் அங்கங்கே வச்சுருப்பான். சேலம் சிட்டி முழுவதும் அங்கங்கே பிரான்ச்சஸ் இருக்கும். ஒரே சங்கம், அதோட பிரான்ச்சஸ். எந்த பிரான்ச்சில் மெம்பராக இருந்தாலும் அவன் ஒரே சங்கத்தில் தான் இருப்பான், ஒரே பைலா. ஓகேவா? இது யூனிட்டரி ஸ்ட்ரக்சர். அது விவசாயம் சார்ந்த கடன் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. 3 அடுக்கு முறை ஒன்று இருக்குது, 2 அடுக்கு முறை ஒன்று இருக்குது. இதுக்கு பேர் டபுள் விண்டோ சிஸ்டம். தமிழ்நாட்டில் விவசாய சார்ந்த கடன் எத்தனை விண்டோ சிஸ்டம் அப்படின்னு கேட்பாங்க. டபுள், இரட்டை சாளர முறை, டபுள் விண்டோ சிஸ்டம். ஆந்திராவில் போனீங்கன்னா அப்படி கிடையாது, அங்கே ஒரே சிங்கிள் விண்டோ சிஸ்டம். தமிழ்நாட்டில் விவசாயம் சார்ந்த கடன் சங்கங்கள் எத்தனை சாளர முறையில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. சரியா? இரட்டை சாளர முறை. ஏன் அப்படின்னு வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது, சொல்கிறாருங்க. இரட்டை சாளர முறை, டபுள் விண்டோ சிஸ்டம். சரியா? சரி, என்ன சார் டபுள் விண்டோ சிஸ்டம்னா? குறுகிய மத்திய கால கடன் வழங்குறதுன்னு ஒரு அமைப்பு, நீண்ட கால கடன் வழங்குறதுன்னு ஒரு அமைப்பு. சரியா? ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம். ஷார்ட் டேர்ம் மீடியம் டேர்ம்னா என்னென்னு சொல்லியிருக்கேன் முன்னாடியே. ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் லோன் வழங்குறதுன்னு ஒரு அமைப்பு. லாங் டேர்ம் லோன் வழங்குறதுன்னு ஒரு அமைப்பு. ஷார்ட் டேர்ம் மீடியம் டேர்ம் லோன் வழங்குறது 3 அடுக்கு முறை.
இது என்ன கடன் கொடுக்குறான்னு. சரியா? ஷார்ட் டைம் மீடியம் டேர்ம் லோன் வழங்குற 3 அடுக்கில் இருக்குது. 3 டயர் ஸ்ட்ரக்சர் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். 3 அடுக்கு முறை. பிரதம அளவில் பிரதம, பிரைமரி, பிரதம வேளாண் கூட்டுறவு சங்கம், பிஎஸ்சிஎஸ், பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. சரியா? இதில் யார் மெம்பராக இருப்பாங்க சார்னாக்கா இதோட விவகார எல்லை, அதுதான் விவகார எல்லை பார்த்துட்டு வந்து இதோட விவகார எல்லை கிராம அளவில் இருக்கும். ஒரு கிராமம் அல்லது சில கிராமங்கள் சேர்ந்தது. அதுவும் கேள்வி. பிஎஸ்சிஎஸ்னுடைய விவகார எல்லை என்ன? ஒரு கிராமம் அல்லது சில கிராமங்களாக இருக்கும். ரைட். இதில் யார் சார் மெம்பராக சேருவாங்கன்னா அதோட விவகார எல்லை இருக்கக்கூடிய தனிநபர் விவசாயிகள்லாம் இதில் மெம்பராக சேருவாங்க. விவசாயி தான் மெம்பராக சேர்த்திக்குவாங்க. அவங்க தான் ஏ பிரிவு மெம்பர். வேறு யாராவது மெம்பராக சேர்றான் அப்படின்னாக்கா பி பிரிவு மெம்பராக வேணால் சேர்த்திக்குவாங்க. விவசாயிகள் தான் அவங்களுடைய தனி நம்பர். அப்புறம் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இது மாதிரி நிறைய பிஎஸ்சிஎஸ் இருக்கும். அந்த பிஎஸ்சிஎஸ்லாம் ஒன்று சேர்ந்து மாவட்ட அளவில் ஒரு சங்கத்தை உருவாக்குவாங்க. அதுதான் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க். மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி. கேட்பாங்க, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கின்னு விவகாரம் இல்லை என்னன்னு கேட்பாங்க. யார்? என்னது? மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் முதன்மையான உறுப்பினர்கள் யார்? அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிஎஸ்சிஎஸ் தான் முதன்மையான உறுப்பினர்கள். என்ன இருக்காங்க அப்புறம் சொல்கிறேன். இவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் அது. விவகாரம் இல்லைன்னு கேட்பாங்க. விவகாரம் இல்லை அதுலேயே இருக்குது. 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்ரா? அந்த கதை தான் அது. அங்கேயும் தடுமாறிட்டு இருப்பான் நம்மால். மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி. சங்கம்னு சொல்லக்கூடாது, இது வங்கி. டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க். இதில் தனி நம்பர் மெம்பர் ஆக முடியுமா? ஆக முடியுமா? ஆகலாம். சங்கம் தான் ஆக முடியும். ஏ பிரிவு உறுப்பினராக, பி பிரிவு உறுப்பினராக ஆகிக்கலாம். சரியா? டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க். அவனோட வேலை என்ன ஏது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியும் ஒன்று சேர்ந்து மாநிலத்துக்கு ஒரு சங்கம் வச்சுருக்காங்க. அந்த சங்கத்துக்கு பேர் தானே அது ஸ்டேட் அப்பெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க். மாநில அந்த எஸ்ஆர்பி இருக்குல்ல, இதில் தான் அதிக ஸ்கேலு. மாநில தலைமை கூட்டுறவு வங்கி. ஸ்டேட் அப்பெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்களா? இதில் அசிஸ்டன்ட் போஸ்ட் தான் குரூப் 2 ஆஃபீஸருக்கு உண்டான சம்பளம். கிடைச்சதுன்னா லக்கு, கிடைச்சி கம்பெனி வந்துடலாம். என்ன அங்கே சென்னையில் போய் ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். சரி, புரிஞ்சிச்சாப்போ? இதில் யார் இதில் யார் மெம்பரு? தனிநபர் விவசாயிங்க. மெம்பர்னா யார்? ஓனர். அவன் தான். மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் யார் மெம்பரு? பிஎஸ்சிஎஸ். ஸ்டேட் அப்பெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்கில் யார் மெம்பரு? அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க். இப்படி 3 அடுக்கில் இருக்கும். எதுக்கு சார்? முதல்ல பேங்க்னா என்ன சார்? இது ஆனால் பிஎஸ்சிஎஸ்ன்னு தான் சொல்லணும், பேங்க்குன்னு சொல்லக்கூடாது. பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. நடுவில் பேங்க்குன்னு சொன்னாங்க, அப்புறம் மாற்றிக்கிட்டு எல்லாமே. இவனோட பிஎஸ்சிஎஸ்னுடைய வேலை என்ன சார் அப்படின்னாக்கா, அந்த கிராமத்தில் அவனோட விவகார எல்லையில் யாருக்கிட்டலாம் சர்ப்ளஸாக பணம் இருக்கோ அவன்கிட்ட டெபாசிட் வாங்கிக்கணும். சரியா? தேவைப்படக்கூடிய அது யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம். டெபாசிட்டு உறுப்பினர் அல்லாதவன்கிட்ட கூட வாங்கிக்கலாம். ஆனால் அவனை பி பிரிவு உறுப்பினராக மாற்றிடுவாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு வாத்தியார் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவன்கிட்ட பணம் நிறையா இருக்கும், கவர்மெண்ட் வாத்தியார். அப்போ என்ன பண்ணலாம்? அவன்கிட்ட டெபாசிட் வாங்கிக்கலாம். ஆனால் அவனுக்கு கடன் கொடுக்கக்கூடாது. யாருக்கு தான் கடன் கொடுக்கணும்? விவசாயிக்கு தான் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. அவன்கிட்ட ஆனால் டெபாசிட் வாங்குறல்ல, அவனை பி பிரிவு உறுப்பினராக சேர்த்திக்கலாம். ஜென்ரல் பாடியெலாம் அவனை உட்கார வைக்கக்கூடாது, வரவே கூடாது. சரி, அந்த மாதிரி அதோட ஒரு சங்கம் அதோட விவகார எல்லையில் சர்ப்ளஸாக பணம் இருக்கிறவங்க டெபாசிட் வாங்கிக்கிட்டு
டெபாசிட் அதோட டைப்ஸ்லாம் சொல்கிறேன், அது நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி இதோட அவ்வளோதான். வாங்கிக்கிட்டு தேவைப்படுறவனு கடன் கொடுப்பான். ஓகேவா? யாருக்கு கடன் கொடுப்பா? உறுப்பினருக்கு மட்டும் கடன் கொடுப்பான். சரியா? அது போக பணம் பத்தலை, அப்பயும் பத்தலை அப்படின்னாக்கா அவனுக்கு மேலே யார் இருக்கா? மாவட்ட மத்திய கூட்டுறவங்க இருக்கு, அவன்கிட்ட போய் கடன் கேட்பான். மாவட்ட மத்திய கூட்டுறவங்க எல்லா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிஏசிஎஸ் கிட்டலாம் எவன்ட்டெல்லாம் சர்ப்ளஸாக பணம் இருக்கும் அவன்கிட்ட வாங்கிக்கிட்டு தேவைப்படுறவனு கடன் கொடுப்பான். சார் அதோட உறுப்பினர்கிட்ட மட்டும்தான் கடன் வாங்குவானா? இல்லை, பொதுமக்கள்கிட்டையும் அங்கங்கே பிரான்ச் போட்டு டெபாசிட் வாங்கிக்குவான். நல்லா புரிஞ்சுட்டு வாங்க. ஆனால் ஏ பிரிவு உறுப்பினர் யார் மட்டும்தான்? சங்கம் மட்டும்தான், மாவட்ட மத்திய கூட்டுறவங்கள. அவன் மாவட்டம் முழுவதும் அங்கங்கே பிரான்ச் ஓப்பன் பண்ணி அங்கேருந்து தனிநபர்கிட்ட இருந்து என்ன பண்ணுவான்? டெபாசிட்டை கலெக்ட் பண்ணுவான். எதுக்காக? பிஏசிஎஸ்க்கு கடன் கொடுக்கணும். எந்த பிஏசிஎஸ்க்கு கடன் தேவையோ அவனுக்கு கொடுக்கணும், அதுக்காக. ஓகேவா? அடுத்தது இந்த மாவட்ட மத்திய கூட்டுறவங்க அதேமாதிரி சர்ப்ளஸாக இருந்த சங்கத்துக்கிட்ட இருந்து கடன் வாங்கினான், பொதுமக்கள்லேருந்து டெபாசிட் கலெக்ட் பண்ணான், கடன் கொடுத்துட்டான், அப்பயும் பணம் பத்தலை. அப்போ இந்த டிசிசிபி எங்கே போய் கடன் வாங்குவான்? மாநில தலைமை கூட்டுறவங்கிட்டு போய் கடன் வாங்குவான். ஓகேவா? மாநில தலைமை கூட்டுறவங்க எங்கேருந்து பணம் கிடைக்கும்? இப்போ நம்ம சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவங்கில் நிறைய பணம் இருக்குது. இவன் பணத்தை கொண்டு போய் எங்கே தான் டெபாசிட் பண்ணுவான்? இங்கே டெபாசிட் பண்ணுவான். தருமபுரி மாவட்ட மத்திய கூட்டுறவங்கில் பணம் இல்லை, கடன் கேட்குறான், அப்போ அவனுக்கு கடன் கொடுப்பான். புரிஞ்சதா? அதுக்கு மேலேயும் அவனுக்கு பணம் பத்தலை அப்படின்னா நேஷனல் லெவலில் எதுவும் கோஆபரேட்டிவ் சொசைட்டி கிடையாது, ஆனால் நேஷனல் லெவலில் ஒரு அமைப்பு இருக்குது, அங்கே போய் கடன் கேட்பான். அந்த அமைப்பு பேர் என்ன? நபார்டு. வெரி குட். நபார்டு ஃபுல் ஃபார்ம் சொல்கிறேன், எழுதிக்கங்க. நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். விவசாயத்துக்கு கடன் கொடுக்கறதுக்காகவே தேசிய அளவில் ஒரு வங்கி இருக்குன்னா அது இதுதான் நபார்டு. நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், தேசிய வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. டிராஃபிக் கார்டு அப்படின்னு ஒரு கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க 1984ன்னு நினைக்கிறேன். 82 ரைட், அது பார்த்துக்கோங்க. ஃபேக்ட் எல்லாம் மெட்டீரியலில் இருக்கும், அதில் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். டிராஃபிக் கார்டு சிவராமன் கேட்பாங்க, அதை ரெக்கமெண்ட் பண்ண குழுவுக்கு பேர் சிவராமன் கமிட்டி, டிராஃபிக் கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? தலைவர் வந்து சிவராமன். டிராஃபிக் கார்டு. திரும்ப நபார்டை பற்றிலாம் பார்ப்போம். அவங்க சொல்கிறேன், இது ஆர்பிஐலேருந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை பிரித்து இந்த நபார்டை உருவாக்கியிருப்பாங்க, விவசாயத்துக்கு கடன் கொடுக்கறதுக்காகவே உருவாக்கியிருப்பாங்க. அப்போ அதை சொல்லுவாங்க, இவனோட வேலை தேசிய அளவில் விவசாய மறு முதலீட்டு நிறுவனம் எது, மறு கடன் நிறுவனம் எது. ஏன்னா இவங்க கடன் கொடுத்துட்றான் விவசாயிக்கு, அவனுக்கு கடன் தேவைக்கா எங்கே போகிறான்? அங்கே போகிறான். இப்போ விவசாய அளவில் தேசிய அளவில் மறு முதலீட்டு கழகம் எது? தேசிய அளவில் விவசாய மறு முதலீட்டு கழகம் எது? நபார்டு. ஆர்பிஐ போட்டுறக்கூடாது, நபார்டு. ரைட், அந்த மாதிரிங்க. அப்போது டபுள் விண்டோ சிஸ்டம் தமிழ்நாட்டில் ஷார்ட் டேர்ம் மீடியம் டேர்ம் லோன் வழங்குறதுல எத்தனை அடுக்கு இருக்குது? 3 அடுக்கு இருக்குது. அவங்களுடைய எல்லாரோட விவகார எல்லை. மாநில தலைமை கூட்டுறவங்கின் விவகார எல்லை என்ன? மாநிலம். மாவட்ட மத்திய கூட்டுறவங்கின் விவகார எல்லை என்ன? மாவட்டம். எத்தனை கேள்வி இருக்குது, எல்லாமே புரிஞ்சுக்க. மனப்பாடம் பண்ணாத கொஸ்டினே உங்களுக்கு தேவையில்லை. கதையாக கேட்டுட்டு போ. ஒரு படம் பார்த்துட்டு வரீங்க, அந்த படத்துலேருந்து ஒரு சீன் கேட்டால் சொல்லுவீங்களா இல்லையா? ஆமாம் இல்லை? அது மாதிரி இதையும் கதை மாதிரி கேட்டால் அப்படின்னாக்கா உன்னால் எந்த பாயிண்ட் வேணாலும் சொல்ல முடியும். அது நோட்ஸ்லாம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம பேட்டர்னே அப்படி தான். சரியா? ரைட். அடுத்தது லாங் டேர்ம் விவசாயத்துக்கு நீண்ட கால கடன் வழங்குறதுக்கு இன்னொரு அமைப்பு இருக்குது. இது 2 அடுக்கு முறையில் இருக்கும், கேட்பாங்க. சரியா? 2 அடுக்கு முறை. பிரதம வேளாண் மற்றும் வார்த்தையிலே அர்த்தம் இருக்கும், மனப்பான்மை பண்ணுங்க. பிரதம வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி.
பேங்க்கில் இருந்தால் உங்களுக்கு அதிக கொஷினே வரும். சரியா? ப்ரைமரி நபார்டு இருக்குல்ல, அது எண்ணெயை தூக்கிட்டு மற்றதை அப்படியே போட்டுக்கணும். தேசிய வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியிருக்கா, அது மாதிரி இங்கே தூக்கிக்கணும். ப்ரைமரி அக்ரிகல்ச்சுரல் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னாவே ஆக்சுவலாக இந்த வளர்ச்சிங்கிறது வார்த்தையே தப்பு, பரவாயில்ல அப்படியே பயன்படுத்திட்டானுங்க, நம்ம அப்படியே வச்சுக்குவோம். மேம்பாடுன்னு தான் போடணும். ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க். இவனோட விவகாரம் இல்லை என்ன சார் அப்படின்னா தாலுக்கா. சரியா? குறுகிய மத்திய கால கடன் வழங்குறாங்களே பிரதம வேளாண் சங்கம், அவனுடைய விவகார எல்லை கிராமம். நீண்ட கால கடன் வழங்குறான்ல பிரதம வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி, அவனுடைய விவகார எல்லை தாலுக்கா. தாலுக்காவுக்கு என்ன இது தமிழில்? வட்டமா? வட்டாரம், வட்டம், தாலுக்கா, வட்டம். தாலுக்காங்கிறது அரபிக் வார்த்தை, அரபியாக இருக்கும், எல்லாம் ஈரான் பெர்ஷியன் மொழியாக இருக்கும். சரி, அந்த இதான் ஓகேவா? இதில் வந்துட்டு அந்த தாலுக்கா அளவில் இருக்கக்கூடிய, தாலுக்காலாம் நிறையா கிராமங்கள் இருக்கும், அந்த தாலுக்காவில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் யார் வேணாலும் அதில் போய் மெம்பராக சேர்ந்துக்கலாம். அவனுக்கு நீண்ட கால கடன் கொடுப்பான். நீண்ட கால கடன் எதுக்குன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். ரைட். அப்புறம் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா பிரதம வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிலாம் ஒன்று சேர்ந்து உருவாக்குனது தான் இது மாநில வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி, ஸ்டேட். அதில் இருந்து கால்ஃபர் வந்திருக்கு தானே, வேகன்சி இருக்குது. கால்ஃபர் பார்த்தீங்களா? மாநில வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க். அப்படியே கீழே உள்ளதை பார்த்து போட்டுக்கோங்க, அக்ரிகல்ச்சரல் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க். ஓகேவா? இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க்கில் யார் மெம்பர் ஆக முடியும்? பிறந்த வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. மாநில வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியினுடைய விவகாரம் இல்லை என்ன? மாநிலம், ஒரு மாநிலம். ஓகேவா? பிறந்த வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியினுடைய விவகாரம் இல்லை என்ன? தாலுக்கா அளவில். சரியா? தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தினுடைய விவகாரம் இல்லை என்ன? ஒரு கிராமம் அல்லது 4-5 கிராம அளவில். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. குறுகிய மற்றும் மத்திய கால கடன் வழங்கக்கூடிய விவசாயத்துக்கு வழங்கக்கூடிய அமைப்பு எது? தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கம். அந்த 3 பேர். இன்னும் நிறையா இருக்குது, இதெல்லாம் புரிஞ்சுட்டே வாங்க. ரைட். சரி, அதே மாதிரி இவன் எப்படி கடன் தேவைனாக்கா நபார்டுகிட்ட போகிறான், அதே மாதிரி இவனுக்கும் பணம் பத்தலை. இப்போ இவனுக்கு பணம் தேவைன்னா இவன்கிட்ட கேட்பான். சரியா? இவன் ஒரு மெத்தடில் பணத்தெல்லாம் பாண்டு டிபெஞ்சர் வெளியிடுவான், கடனீட்டு பத்திரம் வெளியிடுவான். அதை பற்றி நாளைக்கு பார்ப்போம். இவன் எப்படிலாம் நிதி திரட்டுறான், இவன் எப்படிலாம் நிதி திரட்டுறான். அதேமாதிரி எல்லா சங்கத்துக்குமான இவன் எப்படி நிதி திரட்டுறான், இவனுக்கு நிதி திரட்டுறான். இது இவனோட நிதி திரட்டுற முறை வேறு மாதிரி இருக்கும், இவனுக்கு வேறு மாதிரி இருக்கும். இவன் டெபாசிட் கலெக்ட் பண்ணுவான், அதுலேயும் எல்லா வகையான டெபாசிட்டையும் வாங்குவான். இவன் ஏதாவது ஒரு டைம் டெபாசிட் பண்ணிட்டு வாங்குவான். முக்கியமான நிதி எப்படி திரட்டுவான்? டிபெஞ்சர், கடனீட்டு பத்திரம் வெளியிடுவான். இவன் திரட்டி இவனுக்கு கொடுப்பான். அவன் விவசாயி கடன் கொடுப்பான். எதுக்காக கடன் கொடுப்பான்னு பார்த்தோம்? அவனோட டெவலப்மெண்ட், வார்த்தையில் அர்த்தம் இருக்குது, டெவலப்மெண்ட். இப்போ நான் 2 ஏக்கர் வச்சுருக்கிறேன், இன்னொரு ஏக்கர் வாங்க போகிறேன், அதான் டெவலப்மெண்ட். கிணறு இல்லை, ஸோ கிணறு வெட்டுறேன். கிணறு வெட்டினா என்ன ஆகும்? கிணறு இல்லாத வரைக்கும் மழை பெஞ்சால் தான் விவசாயம் பண்ணுவோம். கிணறு வெட்டிட்டேன்னா வருஷம் ஃபுல்லாக, அதான் டெவலப்மெண்ட். உற்பத்தி செஞ்ச பொருளை என்ன பண்ண போகிறேன்? நான் சேமித்து வைக்க கூடோன்னு கட்டுறேன், டெவலப்மெண்ட். சரியா? அதெல்லாம் பண்ண, அதான் கூடோன்னு கட்டுறது பண்ண எல்லாமே. வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு பெரிய அமௌண்ட்டு தேவைப்படும். வார்த்தையிலே புதைச்சிருங்க, மனப்பாடமே பண்ணாதீங்க. வார்த்தை இங்கே எல்லாம் கொடுத்துருவான், நீ வார்த்தையை படித்து பார்த்து புரிஞ்சு தாண்டா வரும்னு போட்டுவாங்க, அதுதான் ஆன்சர். அதுதான் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட்டுக்கு என்ன வேணும்? நிறையா பணம் வேணும். அப்போ நீண்ட கால கடன், அது கொடுக்கறதுக்கான அமைப்பு தான். இப்போ மாநில வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிக்கு பணம் தேவை. அப்போ எங்கே போவான்? நபார்டுக்கிட்ட தான் போவான். அங்கேயே அர்த்தம் இருக்குது பாருங்கள், நேஷ்னல் பேங்க் ஃபார் விவசாயம் மற்றும் கிராம வளர்ச்சி வங்கி.
கிராமப்புற மேம்பாடு. அதில் விவசாயத்துக்கு கொடுக்கணும், விவசாயம் அல்லாத காரியத்துக்கும் நபார்டு கடன் கொடுப்பான். ஓகே, அதான் ரூரல் டெவலப்மெண்ட். ரைட், இதோட இருக்கட்டும், நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? அதேமாரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தால் சொல்லுங்கள், சீக்கிரம் ஜாயின் பண்ண சொல்லுங்கள், பேசிக்குவோம்.